மனசுல வேண கலக்கும் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேரம் ஆகிவிட்டதே, தூங்கச் செல்லலாம் என்று சென்றேன். என் மனதிற்குள் ஒரு ஒலி, ஒரு ஓசை, மணிமேகலை மணியாகலை என்று யாரோ என் வேர்ஷன் பாடியது போல் இருந்தது. அப்பொழுதுதான் உணர்ந்தேன், இரவு நேரம்தான் ரெக்கார்டிங் செய்ய உகந்த நேரம் என்று. ஏனென்றால் தெருவில் தெரியும் ஆன்டிகள், பக்கத்து வீட்டு குழந்தையின் ஒலி, பஞ்சு மிட்டாய்க்காரனின் பெல்லு, எந்த சவுண்டும் இல்லாமல் அமர்க்கலமாக நாம் ரெக்கார்டிங் செய்துவிட முடியும் என்பதை உணர்ந்து ரெக்கார்டிங் செய்ய அமர்ந்து விட்டேன். வெல்கம் பேக் டு அவர் கிளாஸ், எபிசோட் நம்பர் 9, EMI எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ EMI அப்படின்ற இந்த கம்ப்ளீட் லெசனை நம்ம ஃபுல் வீடியோ சீரீஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். 10 எபிசோட்ஸில் பண்ணலான் இருக்கோம். ஸோ வி ஆர் இன் எபிசோட் நம்பர் 9. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பல எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா நீங்கள் முன்னாடி போயிட்டு எபிசோட் நம்பர் 1லேருந்து எபிசோட் நம்பர் 8 வரைக்கும் பார்த்துட்டு எபிசோட் நம்பர் 9 வாங்க. இந்த லெசன் நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் எபிசோட் 1லேருந்து க்ளீனாக வீடியோஸ் இருக்குது, ஒன்று பார்த்துக்கிட்டே வாங்க. இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல், ரைட்? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த எபிசோட் நம்பர் 9 is the pre-final episode. ஏன்னா இதுக்கப்புறம் another episode அதோட இந்த லெசன் முடியுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், நிறைய மாடல் ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம், எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10 PDF மாடல் நியூமெரிக்கல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் NEET and JEE கொஸ்டின்ஸ்லாம் கூட நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எபிசோட் நம்பர் 9ல் நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் இண்டக்ஷன். It's the concept of self-induction. So start பண்ணலாமா? Self-inductionனா என்ன? What is the meaning of self-induction? So இந்த self-induction and mutual induction இதெல்லாம் ஒரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துகிறப்போ எனக்கு என்ன காமெடி தெரியுமா ஞாபகம் வரும்? அட்டகாசம்னு ஒரு படம் இருந்தது இல்லையா, நம்ம தலை படம். ஸோ அதில் ஒரு காமெடி வரும், ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு காமெடி வரும். சரி, அதுவாவது பரவாயில்ல, பக்கத்து ஆட்டோ கண்ணாடி திருப்பினா இந்த ஆட்டோ ஓடும்னு சொல்லிட்டு இன்னொரு அதே படத்தில் காமெடி வரும் இல்லையா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணு. அதே மாதிரி தான் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு வரப்போ இந்த ஆட்டோவோட கண்ணாடி திருப்பினா இந்த ஆட்டோ ஓடுது. அடுத்து எபிசோட் 10ல வரக்கூடிய மியூச்சுவல் இண்டக்ஷன்ல பார்த்தீங்கன்னா பக்கத்து ஆட்டோட கண்ணாடியை திருப்பினா இந்த ஆட்டோ ஓடும், ரைட்? ஜஸ்ட் லைக் தட். செல்ஃப் இண்டக்ஷன்னா என்னது? செல்ஃப் இண்டக்ஷனுடைய மீனிங் என்னது? ஒரு காயில் எடுத்துக்கிறோம், அந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அந்த கரண்ட் ஃப்ளக்சுவேட்டும் ஆகுது. That fluctuating current is able to induce an EMF in the same coil. ஓகே, தன்வினை தன்னை சுடும். கிச்சனுக்கு போனால் குக்கர் சுடும். கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். செல்ஃப் இண்டக்ஷனுடைய டெஃபினேஷன் என்னது? வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன்? செல்ஃப் இண்டக்ஷன்னா என்னது? The fluctuating current in one coil. இல்லைம்மா, நம்ம வீட்டில் கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கும். அடிக்கடி போனாலே எங்கள் அம்மா எங்கேயாவது குக்கர் வச்சுருப்பாங்க. நான் ஃப்ரிட்ஜில் போய்ட்டு ஏதாவது நமக்கு சாப்பிட்றது கிடைக்குமான்னு பார்க்குறப்போ சொல்லிட்டு வந்துடுவேன். இதே வேலை தான், இதே வாடிக்கையாக வைத்துள்ளேன், ரைட்? ஸோ டெஃபினேஷன் இஸ் fluctuating current in one coil induces fluctuating current in one coil induces EMF in the same coil. அதாவது ஒரு ஸ்மால் சர்க்குலர் காயில் நான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த ஸ்மால் சர்க்குலர் காயிலில் இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கரண்ட் ஃப்ளக்சுவேட் வேற ஆகுது. ஃப்ளக்சுவேட்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கரண்ட் இன் திஸ் காயில் இஸ் ஏபிள் டு இன்டியூஸ் அன் EMF in the same coil. ஓகே, இந்த காயிலில் தான் கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகுது. இதே காயிலில் கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகுற இதே காயிலில் EMF இன்டியூஸ் ஆச்சுன்னா அது செல்ஃப் இண்டக்ஷன். அதுவே நெய்பரிங் காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகுறதுனால இந்த காயிலுக்கு வந்ததுன்னா தென் தட் வில் பி மியூச்சுவல் இண்டக்ஷன். இந்த காயிலுக்கு EMF இன்டியூஸ் ஆச்சுன்னா
அது மியூச்சுவல் இண்டக்ஷன் நெய்பரிங் காயில்னால. ஓகே, ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன்ல நம்ம எபிசோட் 10ல பார்த்துக்கலாம். இப்போ we are going to discuss in detail about self induction and also solve a lot of numerical problems. ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கையில நோட் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க, செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். கான்சென்ட்ரேட்டடா கம்ப்ளீட் வீடியோவை கவனிங்க. ஸோ டெஃபினேஷன்: fluctuating current in one coil induces EMF in the same coil. Now the question is, will a fluctuating current be able to induce something called EMF? Is it possible? Let us check this out. So இப்போ current இருக்கலாம், current fluctuate ஆகுது. So இங்க current flow ஆகிறதுனால this will become a CCC. What is the meaning of CCC? A current carrying conductor. ஏன்னா இதுல current flow ஆயிட்டு இருக்கு, current carrying conductor, right? ஒரு current carrying conductor is another very good source of magnetic field. Magnetic field கான source ன்னு கேட்டிங்கன்னா எனக்கு மைண்ட்ல ரெண்டு தான் ஞாபகம் வரும். ஒன்னு a classical bar magnet, another one is this current carrying conductor. A current carrying conductor has the ability to produce magnetic field. It is having the ability to produce magnetic field. So this current carrying conductor will be able to produce a magnetic field. In the current carrying conductor magnetic field produce பண்ண முடியும். My dear children, this current is fluctuating. இந்த current என்ன ஆகுதுன்னா fluctuate ஆகுது. Current fluctuate ஆகிறதுனால ஓகே, அதால ப்ரொடியூஸ் ஆகுன இந்த magnetic field fluctuate ஆகும், fluctuate ஆகும், fluctuate ஆகும், fluctuate ஆகும். What is the formula for flux that I am teaching from episode number 1? எபிசோட் நம்பர் 1ல இருந்து யாராவது இதை படிச்சு இந்த கண்டென்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ஃப்ளக்ஸ்னா என்ன சார் தெரியவே இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்க வீட்டு மாடி காலியாக தான் இருக்கு, மாடிக்கு விஎஸ் போயிட்டு ஆய் அப்படின்னு கத்த போறேன்டா உங்களுக்கு 8 எபிசோட் எடுத்ததுக்கு. எபிசோட் 1ல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃப்ளக்ஸ்? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு BA cos theta. BA cos theta. அட்ரா, யூ ரிமெம்பர் தீட்டாவா? ஓகே, தீட்டா. கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க டாட்டா, நான் தாண்டா உங்க டீட்டா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆனானே எபிசோட் நம்பர் 1ல, அவனே தான். ரைட். ஸோ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் phi இஸ் ஈக்குவல் டு BA cos theta. சரிங்களா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கான், டான்ஸ் ஆகிட்டு இருக்கான். குங்கும பூவே குஞ்சு புறாவே மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் இங்கே ஃப்ளக்சுவேட் ஆகிறேன்னே அப்படின்ற மாதிரி ஜாலியாக நம்மால் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி ஃப்ளக்ஸ் ஆகும், சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்போ ஃப்ளக்சுவேட் ஆகிற கரண்ட்னால இப்போ இன்டைரக்டா ஒரு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் நடக்குது. ஓகே, ஏன்னா இட்ஸ் எ கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகுது, அதனால அது ப்ரொடியூஸ் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃப்ளக்சுவேட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா did anybody call me here? சார் சார் யார் சார் நீங்க? You forgot me. This is Faraday, man. Faraday. I came in this episode 1 and I didn't understand. How can you forget me, man? இல்லை சார் எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ எதுக்கு திடீர்னு வந்தீங்க சார்? தூங்குற நேரத்தில் என்ன விஷயம் உங்களுக்கு? No. You told me that this magnetic field is changing, right? And you know what? When this magnetic field is changing, the flux is changing. And when this flux is changing with respect to time, and EMF is induced. சார் அது எனக்கே தெரியும், நான் சொல்ல போறேன். Why are you coming? It's my law, okay? You understand? It's my law. You understand? சரிங்க சார், ஓகே கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்க ப்ளீஸ் பி சீட்டட் ஹியர். இந்த உடஞ்ச சேர்ல ஆமாம், கேர்ஃபுல்லாக வந்துக்கோங்க. ரைட் கையில் இந்த காலை பிடிச்சிக்கோங்க, எல்லாம் விழுந்துருவீங்க. ரைட், ஓகேம்மா. ஸோ இந்த ஃபேரடே இந்த லென்ஸ் இவனுங்க கிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, அப்பப்போ நடுவில் வந்துடுவாங்க. ஸோ இப்போ நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே EMF இன்டியூஸ் ஆகிடும். அப்போ ஒரு காயிலில் ஃப்ளக்சுவேட் ஆகிற கரண்ட்னால அதே காயிலில் EMF இன்டியூஸ் ஆகுது. This is what we call as self-induction.
This is the concept of self-induction. இதுதான் நம்ம self-induction அப்படின்னு சொல்றோம். This is the concept of self-induction. So, the flux change, the flux change ஆகுது இல்லையா, அந்த flux produce ஆகுது இல்லையா, அந்த flux change ஆகுது இல்லையா, phi, that is directly proportional to the fluctuating current. எந்த அளவுக்கு current fluctuate ஆகுதோ அந்த அளவுக்கு தான் flux change நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க ஒரு constant of proportionality introduce பண்ண போறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா L. What is this L? Self-induction தானே படிக்கிறோம். அதனால L ஓட பேரு coefficient of self-induction. Is that clear? So, what is the formula for L? L is equal to phi by I. Coefficient of self-induction L is equal to phi. Flux divided by I, which is current. What about the units? Flux க்கு Webers by current க்கு ampere. Weber per ampere தான் நம்ம Henry அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் தானா? இப்போ நம்ம இந்த Faraday's law, Lenz law வச்சுல நம்மளுக்கு ஆல்ரெடி எபிசோட் 1ல இருந்து ஒரு ஃபார்முலா தெரியும். EMF E is equal to negative of d phi by dt. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா E is equal to negative of d by dt of phi. What is phi? Phi is Li. So phi is Li. Phi ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா phi is equal to Li. So இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா L is a constant because that is the coefficient of self-induction இல்லையா, அவனை வெளியிடுங்க. அப்போ E is equal to minus L into di by dt. This is a very level important formula, super duper important, very useful while solving the problems. You understand? So இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. E is equal to minus L into di by dt. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு you know about L, which is the coefficient of self-induction. சரிங்களா? When you go to the topic of alternating currents, you will slowly call this L as inductance. சரிங்களா? இது coefficient of self-induction நம்ம இங்க சொல்றோம். Later on we will call this as inductance. Okay? ஓரளவுக்கு சேம் மீனிங் தான் அது கன்வே பண்ணுது, ரைட்? ஸோ phi is equal to Li, அப்புறம் E is equal to minus L into di by dt. இதெல்லாம் கிளியரா புரிஞ்சுதாமா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். The next topic is the L value for a small circular coil. ஸ்மால் சர்க்குலர் காயிலுக்கு கேட்கறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கறது இல்லை, சொலினாய்டுக்கு தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க எக்ஸாம்ஸில். பட் ஸ்மால் சர்க்குலர் காயில் கேட்கவே மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது, கேட்டாங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எல் ஃபார் அ ஸ்மால் சர்க்குலர் காயில். ஸோ சார் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன காயில் எடுத்துக்கிட்டேன், இந்த ஸ்மால் சர்க்குலர் காயில் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்மால் சர்க்குலர் காயிலுடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர். இது ஒரு கரண்ட் கேரிங் காயிலாக இருக்கட்டும். ஃப்ரம் த டாபிக் moving charges and magnetism, நம்மளுக்கு அப்படி ஒரு லெசன் இருக்கு இல்லையா, from that topic moving charges and magnetism wherein we study about the Biot-Savart law, அங்கெல்லாம் for a small circular coil, ஒரு small circular coilக்கு magnetic field at the center of the coil is equal to mu naught I by 2r அப்படின்ற ஃபார்முலா இருக்கு. n number of turns இருந்தா into n போட்டுக்கலாம். நான் a small circular coil எடுத்திருக்கேன், ஒரே ஒரு டர்ன் தான் இருக்கு. ஸோ mu naught I by 2r மட்டும் போட்டாலே ஓகே. What is r? r is the radius of the coil. r is very clearly the radius of the coil. So magnetic field at the center is equal to mu naught I by 2r. B center is equal to mu naught I by 2r. So இப்போ நம்மளுக்கு magnetic field தெரிஞ்சிருச்சு, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? L கண்டுபிடிக்கணுமா? So what is the formula for L? So L மேலே தான் பார்த்தோம் பாருங்க. L is equal to சொல்லுங்கோ, L is equal to phi by I. வாங்கோ பொட்டுக்கலாங்கோ, L is equal to phi by I, right? L is equal to phi by I. What is phi? Phi is flux. What is flux? Flux is magnetic field into area. Actual flux formula BA cos theta, ma'am. Actual flux formula pathina BA cos theta, right? So what is this theta? This theta is actually the angle between the magnetic field vector and area. நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் இந்த மாதிரி clockwise போறப்போ அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள இருக்கும். சார் சொல்லி கொடுத்துருக்கீங்க, கிளாக் வீட்டுக்குள்ளதான் கிளாக் இருக்கும். ஸோ உள்ள ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். உள்ளனா அது கிராஸா இருக்கும். கிராஸ் மீன்ஸ் இதுக்கு அப்படியே உள்ள பர்பெண்டிகுலரா போகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலரா போகுது. ஏரியா வெக்டர் இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் பை கன்வென்ஷன். அப்போ ஏரியா வெக்டர் கூட பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலரா போறான். சொல்றது புரியுதா? அப்போ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி தான். இப்போ வந்து ஒரு லூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
ஆல்ரெடி இந்த லூப்புக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலரா இருக்கு, அடுத்தது வர ஏரியா வெக்டரும் பர்பெண்டிகுலரா இருந்தா இது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த ஆங்கிளுமே ஃபார்ம் ஆகாம தீட்டாவோட வேல்யூ 0 ஆயிடும். ஸோ அதனால இங்க காஸ் தீட்டான்னு வருது இல்லையா, அங்க காஸ் 0 போடுற மாதிரி ஆயிடும். ஸோ ஃப்ளக்ஸோட வேல்யூ will be equal to BA cos 0, cos 0 வேல்யூ 1. ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஏன்னு வரும். ஸோ இனிமேல் ஒரு கால்குலேஷன்லாம் சார் வந்து காஸ் தீட்டாவை நெக்லெக்ட் பண்ணிடுவேன், ஏன்னா காஸ் 0 உங்களுக்கு 1 ஆயிடும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்ட்டு ஏரியா போட்டால் போதும், சரிங்களாமா? ஸோ நான் இப்போ ஃப்ளக்ஸை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டூ ஏரியான்னு போட்டுக்கிட்டேன் பை கரண்ட். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஃபார் அ ஸ்மால் சர்க்குலர் காயில் μ0I/2R into area. Area of this circular coil is pi r square, circle இல்லையா, divided by I. So IA உங்களுக்கு cancel ஆயிடும், 1 power of R cancel ஆயிடுச்சுன்னா L will be equal to μ0 pi r by 2. This will be the value of L, which is the coefficient of self-induction. Coefficient of self-induction for a small circular coil. For a small circular coil, the coefficient of self-induction is L is equal to μ0 pi r divided by 2, right? So that is our expression. L is equal to μ0 pi r divided by 2. Are you aware of μ0? If not, do not worry, சரிங்களா? μ0 is nothing but a constant 4 pi into 10 power minus 7. அதோட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். இதெல்லாம் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்லேயே வந்துடும். ஓகே, ஸோ இந்த மியூனோட பேர் கேட்டிங்கன்னா, மியூனாட் உனக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? பேர் வச்சிருக்காங்களா இல்லையா? எங்க இன்னும் பேர் வைக்கலையாங்க? வச்சிருக்காங்க. Permeability of free space. It's the permeability of free space. Okay, permeability of free space. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ ஸ்பேஸ்னா மியூனாட் போடலாம். ஏதாவது மீடியம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மியூனாட்டை தூக்கிட்டு அந்த இடத்துல மியூன் போட்டுக்கணும். ஏதாவது மீடியம்னு கொடுத்துருந்தாங்கன்னா மியூனாட்டுக்கு பதில் மியூன் போட்டுக்கணும். அண்ட் மியூவோட ஃபார்முலா மியூ இஸ் ஈக்குவல் டு μ0 இன்ட்டு μr. மியூன்றது என்னது? மியூன்றது இட் இஸ் த permeability தான் அதுவும், but it's the permeability of the given medium. μ0 permeability of free space நம்மளுக்கே தெரியும். μr, r for relative, so this is relative permeability, relative factor, relative permeability. So that is all about the value of coefficient of self-induction for a small circular coil. Okay, so in the small circular coil க்கு ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. L is equal to μ0 pi r divided by 2. Is it very clear? Okay, so இதை விட more important topic போகிறோம். Let's go for it. Now the value of coefficient of self-induction for a solenoid. ரொம்ப important இது. So when I talk about solenoidக்கு இன்னொரு பேர் இருக்கு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஷா, மாணிக் பாஷா அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, இண்டக்டர் காயில். சொலினாய்டுன்ற இண்டக்டர் காயில், சரிங்களா? சொலினாய்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதான் நம்மளுடைய சொலினாய்டு. இந்த சொலினாய்டு ஆர் இண்டக்டர் காயில் இருக்கு இல்லையா, இந்த சொலினாய்டு ஆர் இண்டக்டர் காயிலுக்கு we are going to get the value of L. We are going to get the value of L. So actually ஒரு சொலினாய்டுக்கு எப்படி இந்த வேல்யூ ஆஃப் எல்ல கொண்டு வருது? இட்ஸ் வெரி சிம்பிள். அகெயின், ஸோ இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகணும், அண்ட் நீங்கள் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டிப்பாக ஃப்ளக்சுவேட் ஆகணும். ஓகே, இந்த கரண்ட் இருக்குல்ல, ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் கரண்ட் இருந்தால் தான் செட் ஆகும். ஓகே, கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகணும், அப்போ தானே வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதுக்கு. ஓகே ரைட், ஸோ இது வந்து ஃப்ளக்சுவேட்னு சார் எழுதிக்கிறேன். ரைட், ஃப்ளக்சுவேட்டிங் கரண்ட் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ again from moving charges. Okay, again from moving charges chapter, அதுலயும் solenoid பத்தி வரும். moving charges chapterல solenoidக்கு for a solenoid the magnetic field value வந்து is equal to μ0 ni, μ0 small n into I. Okay, small n க்கும் capital n க்கும் ஒரு difference இருக்கு. What is the small n? Small n is the number of turns
per unit length. Small n is the number of turns per unit length. That is number of turns if you keep it as capital N by L. So இதை வந்து நீங்க mu naught small n into I அப்படின்றது மூவிங் சார்ஜஸ் சாப்டர்ல இருக்கு. நம்ம இங்க L டிரைவ் பண்ண ட்ரை பண்றோம். Okay, so let's get started. What is the formula? L ஓட ஃபார்முலா என்னது? பேசிக் டெஃபினிஷன். It is 5 by I. இந்த எபிசோட்ல தான் பார்த்தோம். What is flux? Magnetic field into area. ஏன் cos theta வராதுன்னு சார் போன டெரிவேஷன்ல தான் சொல்லி கொடுத்தேன். டைரக்டா magnetic field into area போட போதும் divided by I. Is that very clear? Okay, so magnetic field into area போட்டாச்சு. Okay, divided by I. So இப்போ இதுல ஒரே ஒரு டர்ன் இருக்கா இல்ல n number of turns இருக்கான்னு பாத்தீங்கன்னா anyone can easily tell. இதுல வந்து இது நிறைய டர்ன்ஸ் இருக்கு, n number of turns இருக்கு. அதனால number of turns நான் capital N ன்னு எடுத்துக்கிறேன். number of turns per unit length தான் நான் small n எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா into n பண்ணிக்கிறேன் for n number of turns. Is that clear? Flux வந்து magnetic field into area தாமா. Flux வந்து magnetic field into area தான். into n எதுக்கு போறோம்னா for the number of turns. Clear? Okay, இப்போ வாங்க b ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். b ஓட வேல்யூ b is nothing but b இருக்கலாமா, அதுக்கு பதில் mu naught small n into I. Okay, into area into capital N divided by I. So சார் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த b இருக்கான்ல, இந்த b வந்து mu naught small n into I ன்னு மட்டும் சார் இங்க எழுதியிருக்கேன். Is that clear? மேல இருக்கக்கூடிய இந்த கரண்ட்டும் கீழே இருக்கக்கூடிய இந்த கரண்ட்டும் என்ன ஆயிடும்? கண்டிப்பா கேன்சல் ஆயிடும். So அப்போ what is the value of n? n is equal to you have mu naught, you have small n, ஒரு ஏரியா இருக்கு. what is capital N? இதுல இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம் capital N. இதுல இருந்து capital N is equal to small n into L. So you can substitute here. capital N நீங்க small n into L ன்னு எழுதுனீங்கன்னா L is equal to mu naught small n square A into L. Okay, what is mu naught? mu naught அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மேல கூட பார்த்தோம். இட்ஸ் த permeability of, சொல்லுங்க மக்களே, free space. மீனோட வேல்யூ 4 pi into 10 power minus 7 டெஸ்லா மீட்டர் per ampere. இது என்ன கத்தி பேசலனா தூங்கிட்டு இருக்கீங்க, அம்மா போய் எழுந்துருவாங்க. சுருக்கு பையம்மா விட்டுத்தால மட்டியம்மா சொமாந்தக்கையம்மா மட்டத்தான் கொட்டியம்மா. Yes, you are right. So 4 pi into 10 power minus 7 Tesla meter per ampere. What is the small n? Small n is the number of turns per unit length. ஆமாங்கோ, ஆமா, per unit length. And small n is equal to capital N by L. உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை மாத்தலாம். எப்படி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மீடியம்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. மீடியம்னு கொடுத்தா இப்பதான் சொல்லி கொடுத்தேன், மியூ நாட் போட வேண்டிய இடத்துல நீங்க மியூ போட்டுது, புரியுதா? மியூ போடுது. ஓகே, ஸோ ஒட்டேரி நிறைய பேர்ல எழுதுது, அதே மாதிரி நீங்க இங்க மியூ போடுது. ஓகே, அந்த கில்லி படத்துல வருமே. சூப்பர். ஸோ இப்போ மியூ நாட்டுக்கு பதில் நம்ம மியூ போட்டாச்சு. இன்ட்டு ஸ்மால் என் ஸ்கொயர் ஆல்னு வரும். மியூவை நீங்க என்ன போட்டுது, மியூ நாட் மியூ ஆர் போட்டுது. ஓகேவா? ஸோ இன்टू n स्क्वायर आल. अरे बच्चों क्लियर है? हाँ, यस, पूरा क्लियर है. एक गांव में एक किसान रखता था. यस, இப்போ கவனிங்க பார்க்கலாம். இப்போ L ஓட வேல்யூ mu naught small n square A into L. இது எப்படி மாத்தலாம்? L ஓட வேல்யூ mu naught small n square A into L. That is mu naught small n ன்றது என்னது? capital N by L, the whole square into area into length. Correct? So that is mu naught n square capital N square L square into area into length. L மட்டும் ஒரு பவர் கேன்சல் பண்ணுங்க. That is mu naught capital N square area by L. ஸோ ரெண்டு ஃபார்முலா இருக்கு சொலினாய்டுக்கு. சொலினாய்டு ஒரு இண்டக்டர் காயில்னு வரப்போ எல்லோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்த்தீங்களா டிக் பண்ணுற பாருங்க, மியூ நாட் ஸ்மால் என் ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஏ இன்டூ எல்னு வருது. அதுவே இங்கே டிக் பண்ணுற பாருங்க, இங்கே பாருங்க இங்கே டிக் பண்ணுற பாருங்க எல்லோ கலரில். மியூ நாட் கேபிட்டல் என் ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஏ பை எல்னு வருது. மீடியமாக இருந்தது அப்படின்னா ஏதாவது மீடியம் கொடுத்துருக்காங்க. மீடியம்னா என்ன சார்? யோ மீடியம்னா இந்த இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கிடையாது. திஸ் மொக்க காமெடிஸ் டோன்ட் பிரிங் டு மீ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிளாஸ்லேயே சொல்லிட்டே உங்க காமெடியெல்லாம் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து 1 வீக் முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கோம். திருப்பி அதை மென்டல் ஆக்கிடாது. ஓகே ரைட். மீடியம்னா லிசன் யார், இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சொலினாய்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சொலினாய்டுக்கு மேலே ஓடுங்க ஒரு 2 கோடு அப்படி போட்டிருந்தாங்கன்னா என்னடா தெரியாம 2 எக்ஸ்ட்ரா பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிடாதீங்க, சரிங்களா? அது என்னன்னா இட்ஸ் நத்திங் பட்
ஒரு சாஃப்ட் அயன் ராட், ஓகே, ஒரு சாஃப்ட் அயன் ராடை உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான ரெப்ரசன்டேஷன். ஏன் சார் அதை போய் இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, that has that ability to increase the value of inductance L. எல்லை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும், கேபிட்டல் எல்ல, சாஃப்ட் ஐரன். ஓகே, எப்படி ஒரு கெப்பாசிட்டருக்குள்ள டைஎலக்ட்ரிக் வச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ அதாவது நீங்கள் ஸ்கூல்லலாம் உங்கள் மேம் வந்து ஆஃப்டர்நூனில் ஏதாவது ஃபிசிக்ஸ் பீரியட் நீங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்குற நேரத்தில் டைஎலக்ட்ரிக் 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 அப்படின்னு கத்திருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? டைஎலக்ட்ரிக் என்ன பண்ணுன்னா கெப்பாசிட்டன்ஸை அதிகமாக்கி விடும். அதே மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும், இண்டக்டன்ஸை அதிகமாக்கும் அதிகமாக்கும் அதிகமாக்கும், ரைட்? ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஸ்மால் என் ஸ்கொயர் ஏஎல், இல்லைனா கேபிட்டல் என் ஸ்கொயர் ஏ பை எல். மீடியம் கொடுத்தாங்கன்னா மியூ நாட்டை தூக்கிட்டு மியூ போடணும், அண்ட் மியூவோட ஃபார்முலா மியூ நாட் இன்டு மியூ ஆர். Hopefully this is clear. So and we are done with this. இது நம்ம முடிச்சிட்டோம். So that is all about the coefficient of self-induction for a solenoid or a inductor coil. Right then? Done. So next one Vilama. What is the energy stored in this inductor coil or solenoid? What is the energy stored in the inductor? What is the value of this energy stored? Okay. Actually பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம் that energy stored in a capacitor, energy stored in the capacitor, energy stored in the capacitor is equal to, energy stored in the capacitor is equal to half CV square. நம்மலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, half CV square energy stored in the capacitor. அதே மாதிரி energy stored in the inductor is given by an important expression half LI square, half Li square, where L is of course the inductance or the coefficient of self-induction and I is the current. I inradhu it represents current, current represent பண்ணுது, right? So எப்படி half Li square வந்ததுன்னு பார்க்கலாமா? ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு இண்டக்டர் காயில் எடுத்துக்கிறேன். இதில் கரண்ட் தம்பி ஃப்ளோராரு, தம்பி கரண்ட் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ஃப்ளக்சுவேட் ஆக போகிறீங்களா? ஆமாம் சார், எங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிறது தவிர எங்களுக்கு வேறு என்ன வழி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஃப்ளக்சுவேட் தான் ஆக போகிறேன் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே ரைட். கவனிங்க, லிசன் பண்ணுங்க. இப்போ இந்த கரண்ட் ஐயா இருக்கார்ல, அவர் ஃப்ளக்சுவேட் ஆக போகிறார். ஸோ ஃப்ளக்சுவேட் ஆக போகிறார் அவர். ஸோ கரண்ட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். So it is some current flowing there. So rate of flow of charges, charge இருந்தால் அந்த இடத்துல ஹீட் இருக்கும். ஸோ ஹீட் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது, கொஞ்சம் ஹீட் ஜெனரேட் ஆகும். ஆல்ரெடி சார் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், எபிசோட் நம்பர் 4லலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஹீட் அண்ட் சார்ஜ் அதோட ரெலவென்ஸ். ஒரு பிளேட் ரிமூவல் ப்ராப்ளமில் கூட சார் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எப்படியும் இங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், ஓகே, எப்படியும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹீட் இஸ் ஈக்குவலன் டு எனர்ஜி, ரைட்? இந்த எனர்ஜியை நான் ஸ்மால் எனர்ஜியை எடுத்துக்கிறேன், டியூ. சார் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டீனா டைம், டிடினா ஸ்மால் டைம், எல்னா லென்த், டிஎல்னா ஸ்மால் லென்த், தீட்டானா ஆங்கிள், டி தீட்டானா ஸ்மால் ஆங்கிள், விஎஸ்னா நான் தான், டிவிஎஸ்னா குட்டி விஎஸ்ன்னு அர்த்தம், சரிங்களா? சி, அதாவது சட்டம் இதை ஒத்துக்கொள்ளவில்லை, ஆனாலும் விஎஸ் மனதளவில் குட்டியானவன் என்பதை இந்த வீடியோவில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல சிரிச்சிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் உங்களை. ரைட், கமிங் டு தி பாயிண்ட். ஸோ ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி வந்து டியூ, எனர்ஜி வந்து டியூ, ரைட்? டியூன்ற ஸ்மால் எனர்ஜி சார் எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் ஆர் எனர்ஜியோட ஃபார்முலா என்னதுமா? ஹீட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு விஐடி. விஐடி காலேஜ் எபிசோட் 4லேயே சார் சொல்லி கொடுத்தேன் விஐடி இல்லையா? ஸோ வி இன்டூ ஐ இன்டூ டி. ஸோ விக்கு ஈக்குவலன் விஐடி தாம்மா. ஸோ வி இன்டூ ஐ இன்டூ டி டைம். சார் லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கிறத விக்கு ஈக்குவலண்ட்டாக இஎம்எஃப் போட்டுக்கிறேன், சரிங்களா? வி, ஓகே, வி நம்மளோட ரெலவென்ஸ்ல இட் இஸ் இஎம்எஃப். இஎம்எஃப் பற்றி தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு வரோம். ஸோ அங்கேயும் விலையும் ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் வரும், இஎம்எஃப்லையும் ஒரு ஹை பொட்டன்ஷியல் ப்ளஸ் லோ பொட்டன்ஷியல் மைனஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஈன்னு போட்டுக்கலாம் அதுக்கு பதில், ஓகேவா? கரண்ட் வந்து ஐன்னு இருக்கட்டும், கரண்ட்டு. டைம் வந்து ஸ்மால் டைம் எடுத்துக்கிறேன், டிடி போதும், சரிங்களா? ஏன்னா நான் டின்ற ஸ்மால் எனர்ஜி தானே கண்டுபிடிக்கிறேன், அதனால தான். ஓகே, இப்போ இங்க வந்து யூ கேன் சி இ டாட் டிடிலாம் இருக்கு. பட் வாட் இஸ் இ டாட் டிடி? இ டாட் டிடின்றது என்னது? வாங்க கண்டுபிடிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா வச்சிருந்தோம் பாருங்களேன். ஓகே,
சரி இப்போ டபுள் டிக் பண்ற பாருங்க பிங்க் கலர்ல E is equal to minus L into di by dt. சார் அது யூஸ் பண்ணிக்க போறேன் சரிங்களா நல்லா கவனிங்க. we know that E is equal to minus L into di by dt. நான் mod எடுத்துக்குவா. So mod of E is equal to L into di by dt. L into di by dt. அப்ப நம்மளுக்கு E dot dt என்ன வரும்? E dot dt is equal to L dot di ன்னு வரும் கரெக்டா ரைட். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா E dot dt இருக்கு, அதுக்கு பதில் நான் கொஞ்சம் சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறேன். ரெடியா du is equal to இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம E dot dt இருக்கா, அந்த E dot dt ரீப்ளேஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு I இருக்கான் ஓகே பாவம் அந்த குட்டி பையனை எழுதிக்கலாம். E dot dt L dot di ன்னு போட்டுக்க வேண்டியதான். ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். du is equal to L into I dot di. அப்புறம் என்ன du கண்டுபிடிச்சாச்சு. ஓகே குட்டி u இருக்கு அப்படின்னா அதுல இருந்து பெரிய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட், இன்டெகிரேட் ஆன் போத் சைட்ஸ். L is a constant அவன் இன்டெகிரேஷனுக்கு வெளியிலே இருக்கட்டும் சரிங்களா. ஓகே ஸோ இன்டெகிரேட் பண்றப்ப கரண்டோட லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 கரண்ட்ல இருந்து மேக்ஸிமம் கரண்ட் கேபிட்டல் ஐ வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் du? இன்டெகிரேஷன் ஆஃப் du ஜென்ரலா இன்டெகிரேஷன் ஆஃப் dx வந்து x, இன்டெகிரேஷன் ஆஃப் dt t, இன்டெகிரேஷன் ஆஃப் d theta theta, இன்டெகிரேஷன் ஆஃப் dvs vs. vsனால எனக்கு யாருன்னு தெரியும்னு சொல்றாதீங்கம்மா. ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேனே நான் தான். ஓகே ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் dvs வந்து vs. அடுத்தது இன்டெகிரேஷன் ஆஃப் d ஏதாவது கொடுக்கட்டும் அவங்க. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் d ஏதாவது என்னது ஏதாவது தான். ஓகே ஏதாவது understand. ஸோ அதனால இங்க இன்டெகிரேஷன் ஆஃப் du இருக்கு. இன்டெகிரேஷன் ஆஃப் du வந்து u which is equal to ஓகே L இருக்கா, அந்த L வெளியிலே இருக்கட்டும். வாட் இஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் I dot di? இன்டெகிரேஷன் ஆஃப் I dot di is I square by 2 within the limits of 0 to capital I. ஓகே ஸோ u is equal to L by 2 வெளியே எடுத்துருங்க. லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாமா? ஸ்மால் I ஸ்கொயர் இருக்கா, அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா கேபிட்டல் I ஸ்கொயர் மைனஸ் லோவர் லிமிட் 0 தான். ஸோ 0 ஸ்கொயர் அதை விட்டுறலாம். ஸோ அப்போ உங்களுக்கு Li ஸ்கொயர் by 2 வரும் which is nothing but half L I square. ஓகே u ஓட வேல்யூ இது இருக்கு பாருங்க. u is equal to half L I square. L is the inductance and I is of course the current. L ன்றது inductance ரெப்ரசன்ட் பண்ணுது and I ன்றது அது current ரெப்ரசன்ட் பண்ணுது. L ன்றது inductanceயும் I ன்றது current ரெப்ரசன்ட் பண்ணுது. So energy stored in the inductor பார்த்தாச்சு. It is half L I square. அரே is that very clear? ஓகே ஸோ இது எனர்ஜி. இதே மாதிரி எனர்ஜி டென்சிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். எனர்ஜி டென்சிட்டி என்ன தெரியுமா? எனர்ஜி டென்சிட்டி சரி வெறும் டென்சிட்டின்றது என்னது? வெறும் டென்சிட்டின்றது மாஸ் பை வால்யூம். எனர்ஜி டென்சிட்டின்றது இட் இஸ் த எனர்ஜி டிவைடட் பை வால்யூம். எனர்ஜி பை வால்யூம் சரிங்களாமா. எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜி இதோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. எஸ் விச் இஸ் half L I square by volume. Volume is area into length சரிங்களா. half L I square divided by area into length. ஓகே இது நம்ம இண்டக்டர் காயிலுக்கு தானே நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் solenoid. அதுல தானே கரண்ட் கூட ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. இதோடைய L வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மேலே கூட படிச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட்டிங்கா இருக்கிறப்போ அதோட L வேல்யூ என்னன்னு இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. யூ கேன் see here இங்க இருக்கு பாருங்க. L is equal to mu naught small n square AL. யூஸ் பண்ணிக்கலாமா? L is equal to mu naught small n square AL. Okay, so let's substitute here. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும்? half into mu naught small n square AL into I square divided by AL. AL என்ன ஆயிடும்? மண்டையே போடும், மேல போகும், கேன்சல் ஆகும் ரைட். அப்போ உங்களுக்கு ஒரு mu naught இருக்கு, small n square இருக்கு, I square இருக்கு. நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு from moving charges and magnetism chapter. ஒரு solenoidக்கு B is equal to mu naught small n into I. Am I right or wrong டா? யா ஸோ அப்போ வந்து B square என்ன வரும்? that is equal to mu naught square small n square into I square வரும் கரெக்டா. நான் இங்க B இன்கார்பரேட் பண்ணலாம்னு நினைச்சானே எனக்கு ஒரு mu naught தானே இருக்கு, என்ன பண்றது? இன்னொரு mu naught நீங்க போட்டுக்கலாமா? ஓகே போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். எது பண்ணாலும் மேலேயும் பண்ணணும் கீழேயும் பண்ணணும் ரைட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு half இருக்கட்டும்.
ஆஃப் இருக்கட்டும். அப்புறம் அந்த டினாமினேட்டரில் இருக்க அந்த மியூனாட் அந்த தங்கம் இருக்குல்ல, அந்த தங்கத்தை தூக்கிட்டு இப்படிக்கா வந்துருங்கோ. ஓகே, ஸோ இந்த மேலே இருக்கிற மியூனாட்டை இவனோட மல்டிப்ளை பண்ணிட்டு அதை மியூனாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் யூ கேன் see here b ஸ்கொயர். ஸோ this is equal to இதை வந்து b ஸ்கொயர் நீங்கள் எழுதிக்கலாம். b ஸ்கொயர் or b நாட் ஸ்கொயர் by 2 mu naught when you find the average value. ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டினா நீங்கள் b நாட்னு போட்டுக்கலாம். b நாட்னு என்னது? இட் இஸ் த பீக் வேல்யூன்னு சொல்லுவோம். அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. b நாட் அப்படின்றது நாட் போட்டால் இட் இஸ் த பீக் வேல்யூ. bன்றது என்னது? bன்றது magnetic field. So it's clearly the peak value. Yeah, it is clearly the peak value of magnetic field. It's a self induction ல இவ்வளவுதான் மேக்ஸிமம் வரும். சப்போஸ் காம்பினேஷன் ஆஃப் இண்டக்டர்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரே ஒரு ட்ரிக் கொடுக்குறேன். காம்பினேஷன் ஆஃப் இண்டக்டர்ஸ் அப்படின்றதுக்கான அந்த காம்பினேஷனுக்குலாம் ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ ஜஸ்ட் சால்வ் லைக் ரெசிஸ்டர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிடுங்க. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரெண்டு இண்டக்டர் சீரீஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சீரீஸ் கனெக்ஷனில் இண்டக்டர் L1 L2 இருக்கு இல்லையா? ரெண்டு இண்டக்டர் இந்த மாதிரி பேரலல் கனெக்ஷனில் இருக்கு, L1 L2 பேரலல் கனெக்ஷனில் இருக்கு. ஒன்று சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கு, இல்லை பேரலல் கனெக்ஷன் இருக்குன்னு வைங்களேன். சீரீஸ் கனெக்ஷனில் வரப்போ L சீரீஸ் இஸ் ஈக்குவல் டு L1 + L2 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ரெசிஸ்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சீரீஸாக இருந்தால் டைரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். பேரலாக இருந்தால் 1/R parallel is equal to 1/R1 + 1/R2 போடுவோம். அதே மாதிரி தான் L series is equal to L1 + L2. இல்லை L parallelனா 1/L parallel is equal to 1/L1 + 1/L2. Is that clear? So L series வந்து L1 + L2 and when we do it in a parallel manner, அப்போ நம்மளுக்கு 1/L parallel is equal to 1/L1 + 1/L2. Is that clear? So inductors, self-induction for solenoid, for small circular coil and even the energy stored in inductor, இது எல்லாமே செம்ம டீடைல்டாக பார்த்தோம். ஓகே, செம்ம டீடைல்டாக எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இது எல்லாத்தையும் பக்காவாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to solve some numerical problems. And coming to the problems aspect, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சம்ஸ் போட முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸில் இருக்க ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம் கூட நம்ம அந்த ப்ராப்ளம்ஸில் அந்த நியூமெரிக்கல்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் எப்போவுமே லைனாக வரணும். எபிசோட் 1லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா 100% நல்லா புரியும், சரிங்களா? ஓகே, ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு செமையாக புரியும். நீங்கள் முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், வேறு லெவலில் புரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம வந்து EMI உடைய கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம PDF கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 11லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? இதில் ப்ரீவியஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஷின்ஸ் என்னென்ன மாடல் எல்லாம் கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கொஷின் நம்பர் 11. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா JEE 2015 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் இட். When the current in a coil changes from 5 amperes to 2 amperes, current initial பார்த்தீங்கன்னா 5 amperes இருந்தது, பட் the final current பார்த்தீங்கன்னா வெறும் 2 amperes தான் இருக்கு. ஃபைனல் கரண்டோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 amperes. எவ்வளோ டைமில் இது நடந்திருக்கு? இன் ஜஸ்ட் 0.1 seconds. ஸோ கரண்ட் இனிஷியல் வந்து 5 ampere, அப்புறம் கரண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2 amperes. எவ்வளோ டைம் இது? டைம் வந்து யூ கேன் see here டைம் வந்து டிடின்னு எடுத்துக்கலாம். ஸ்மால் டைம் வெறும் 0.1 seconds. ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் இனிஷியல் கொடுத்துருக்காங்க 5 amperesன்னு, ஃபைனல் கரண்ட் ஒரு 2 amperesன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் டைம் பார்த்தீங்கன்னா 0.1 secondsன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆவரேஜ் வோல்டேஜ் ஆஃப் 50 volt. ஸோ அவங்க ஆவரேஜ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த வோல்டேஜ் as I told you earlier is equivalent to EMF, அது 50 voltன்னு எடுத்துக்கலாம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் L உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. L is equal to what? So that's a pretty straightforward question because E கொடுத்துட்டாங்க, L கேட்குறாங்க. ஸோ சேஞ்ச் இன் கரண்ட் நம்மளுக்கு தெரியுது, டிடி தெரியுது. ஸோ அதனால் we can directly use our important formula. இப்போ இந்த எபிசோடில் தான் டிஸ்கஸ் பண்ணோம். E is equal to -L into di/dt. ஸோ E is equal to -L into what is di, final current minus initial current divided by dt. ஸோ E is equal to -L. ஸோ E சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? E ஓட வேல்யூ 50. வெயிட் பண்ணுங்க, இது கொஞ்சம் தள்ளி வச்சுடுறேன். ஓகே, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க கண்ணம்மா, நீங்கள் பொண்ணம்மா கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே, ஈயோட வேல்யூ இது வரைக்கும் பாருங்க
50 is equal to negative L into IF minus IA, which is 2 minus 5. Final current 2 minus initial current 5 amperes divided by dt. dt ஓட வேல்யூ இது வரைக்கும் பாருங்க. dt வந்து 0.1 seconds. Okay, pretty clear. So அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 50 is equal to, இது வந்து minus 3 மா, 2 minus 5, வெளியில் மைனஸ் இருக்கு, ப்ளஸ் ஆகிடும். ஸோ இட் வில் பி 3L divided by 0.1. இது 0.1 லெஃப்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது 5 ஆகிடும். அப்போ எல் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/3 வரும். 5/3, which is 1.66 or 67 henries is the SI unit of inductance. இல்லைனா வெபர் பர் ஆம்பியர் கூட நீங்க போடலாம். ஹென்ரிஸ் ஆர் வெபர் பர் ஆம்பியர்ஸ் both are okay. 1.67 ஹென்ரிஸ் எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் பேக் பேக்கா மாற போறேன். டோராவுஜிலர் பேக் பேக். புக்கும் பொருளும் சரிய நிறைய இருக்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். அந்த 1.67 ஹென்ரிஸ் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? டி ஆப்ஷனா? இல்ல, அது 6 ஹென்றி. சி ஆப்ஷனா? இல்ல, அது 3 ஹென்றி. இல்ல, பி ஆப்ஷன் தான் கரெக்டா? ஆமா, அங்கதான் உங்களுக்கு 1.67 ஹென்றி இருக்கு. பி தான் கரெக்ட் ஆன்சர். சமத்து பசங்க, மெதுவா 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 மெதுவா. பி தான் ரைட் ஆன்சர். நீங்க விஎஸ் கிட்ட போய் சொல்லுங்க பி தான் கரெக்ட் ஆன்சர்னு. ஓகே, ரைட். பேக் பேக் என்ன சொல்லுச்சு சொல்லுங்கம்மா? எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லுச்சு சொல்லுங்க. B, thank you. Right. Question number 11, right answer B is equal to negative L into di by dt போட்டு பக்காவா சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். Let's go to the next one. Question number 11 முடிச்சிட்டோம். Question number 12. Okay, it's a previous NEET question. And it reads us, the magnetic potential energy stored in an inductor is 25 millijoules. MJ means it's not Michael Jackson, my dear children. It is millijoules. Okay, I am teaching physics. I am a very strict teacher. You understand? Okay, so U is equal to, if I am having my students in Zoom class right now, 50 of the smiling emojis should have come now for telling myself as a strict teacher. What to do? So U would value another 25 millijoules. Students ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. ஆக்சுவலாக கிளாஸஸ்லாம் முடிஞ்சிருச்சு, லாங் டேர்ம் கோர்சஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் தேர் கோயிங் டு கிவ் தேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ கிளாஸ்லாம் முடிஞ்சதுனால ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக இருக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் அரட்டை அடிக்கிறது. ஓகே, டீச்சர் ஸ்டூடெண்ட் கேப்பே கிடையாது, ஜாலியாக இருப்போம். அந்த மாதிரி எந்த விதமான கம்யூனிகேஷன் கேப் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரும் கிளாஸஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அடுத்த பேட்ச் தான். ரைட். ஸோ அதனால் கொஞ்ச நாள் ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும். அடுத்த பேட்ச்லாம் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும். அண்ட் அது வந்து ஒரு டெம்பரரி ஃபீலிங் அண்ட் ஃபார்வர் ஃபீலிங் ஹார்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுருக்கேன். அண்டு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. இன்னைக்குனா ஓகே 12 o'clock கிராஸ் ஆகிடுச்சு. July 1. ஓகே, July 1 நேஷ்னல் டாக்டர்ஸ் டே. நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி படித்து இப்போ டாக்டர் அவங்கள கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சார், அதில் 5-6 வருஷம் கழிச்சு ஒரு டீச்சர் ஞாபகம் வச்சு அது விஷ் பண்ணுறாங்கன்னா அதுவே ஒரு பிளெஸிங் தான் எனக்குலாம். சார், இன்னைக்கு வந்து இங்கே இருக்கோன்னா அது கண்டிப்பாக அந்த ரூட், அந்த சீட்லேருந்து அது ரூட் வர்றது கொண்டு வந்தது நீங்கள் தான் சார். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. ஓகே, ஹாப்பி டாக்டர்ஸ் டே, டாக்டர் மேக்கர் அப்படிலாம் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ரொம்ப அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஒரு டீச்சருக்குலாம் அந்த ஃபீலிங்லாம் கிடைக்கிறதே கொடுத்து வச்சிருக்கணும். ரைட். அதுக்காகவே இன்னும் நல்லா, அதுவே பெரிய மோட்டிவேஷன். அதுக்காகவே இன்னும் நல்லா கிளாஸஸ் எடுக்கணும், இன்னும் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்றத மைண்டில் எப்போவுமே வச்சுருக்கேன். ரைட். ஓகே, கமிங் பேக் டு தி கொஸ்டின். யூவோட வேல்யூ வந்து 25 millijoules. So million வரப்போ it is 10⁻³ so that is 25 into 10⁻³ joules. Is that clear? Now current in the inductor is 60 milliampere. So current ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60 milliampere. மில்லிக்கு again ஒரு 10⁻³ ampere. Then the inductor is having a inductance of, what is the value of inductance? Inductance உடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Inductance is represented by L.
வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ்? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், டிரைவே பண்ணி கொடுத்துருக்கேன். U is equal to half L I square. இல்லமா நம்ம U க்கு சப்ஸ்டிட் பண்ணலாம். U ஓட வேல்யூ 25 into 10 power minus 3 is equal to half into L. ஓகே, L தான் நம்ம கண்டுபிடிக்கணும், L தான் கேட்டிருக்காங்க, into I square. I ஓட வேல்யூ 16 into 10 power minus 3 இல்லமா, அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. So 25 into 10 power minus 3 which is equal to half into L into இது எவ்வளவு வரும் 3600. okay, 60 square into 10 power minus 6. so உங்களுக்கு L என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 12 இந்த சைடு கொண்டு போய்ட்டீங்கன்னா 25 into 2 will be 50. so 50 into 10 power minus 3. okay, அந்த டேர்ம்ஸ் இங்க கொண்டு வந்துருங்க. 3600 into 10 power minus 6 that is equal to, இப்போ இந்த 10 power minus 6 மேல போச்சுன்னா 10 power 6 ஆயிடும். இங்க minus 3 வேற இருக்கு. so சேர்ந்ததுன்னா உங்களுக்கு 10 power 3 ஆயிடும். இங்க என்ன இருக்குன்னா இது ஒரு 0 கேன்சல் பண்ணா கூட you will have 5 by 360. so now what is 5 divided by 360? so it's 0. okay, இன்னொரு 0. okay, 1 time 360. okay, பாக்கி 140 है. okay, so இன்னொரு 0 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 times வரும். okay, so 3 times, yeah, it will be around 3 times 360 into 3 will be okay, 081,080. yeah, பக்கா. so 1080 பாக்கி will be having ஒரு 320. so அது வந்து 320 again நீங்க இன்னொரு 0 போட்டுக்கணும். 0 போட்டிங்கன்னா இது ஒரு 8 times 9 times வரைக்கும் போக சான்சஸ் இருக்கும். okay, approximately I'm getting 0.0138. okay, 0.0138. okay, அடுத்த டெசிமல் பார்த்தீங்கன்னா 9 வரும்னு நினைக்கிறேன் based on the options I'm telling, into 10 power 3. right, so 10 power 3 இங்க போட்டுட்டீங்கன்னா the answer would be 10 power 3 நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா 13.89 henries. so you have to go with this answer, that is 13.89 henries. 13.89 henries எங்க இருக்குன்னு பாருங்க. 13.89 henries is in the fourth option. so in the question கான right answer option D. okay, so in the question கான right answer option D. இதுக்கு முன்னாடி questionக்கு answer second option இருந்ததா. right, question number 12 நம்ம முடிச்சிட்டோம். U is equal to half L I square, energy stored in the inductor coil. right, next one question number 13 and it reaches, you have a circular wire, okay, I'll take that, of radius small r. okay, so this is my circular wire, this is having a radius of small r, this is rotating about its own axis with the angular speed omega. okay, other regular axis passing through the center in the mari with the angular speed omega. oh, it itself is rotating in the sense அதாவது அவனே rotate ஆறான். யாரு? circular wire rotate ஆறான். circular wire having a radius of small r rotates, அதுவே rotate ஆகுது. யாரு? circular wire rotate ஆயிட்டு இருக்கான். so circular wire rotate ஆயிட்டு இருக்கான், இந்த axisல rotate ஆயிட்டு இருக்கான் with angular speed omega in a magnetic field which is perpendicular to its plane. so again perpendicular to the plane across போட்டுக்கிற magnetic field இருக்கு. right, B vector, magnetic field அங்க இருக்கு, B vector இருக்கு. now what is the induced EMF? எந்த EMF இங்க இன்டியூஸ் ஆகாது. ஏமா ஏன் இந்த EMF இன்டியூஸ் ஆகாது? அவன் பாட்டு சுத்திக்கிட்டே இருப்பான் எவ்ரி டைம். இப்போ பாருங்களேன் சார், இந்த ஆரஞ்சு கலர்ல ஷேட் பண்ற பாருங்களேன், திஸ் இஸ் த ஏரியா அண்டர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, இவன் இப்படி சுத்துறான் இல்லையா, இப்போ இந்த ஆக்சிஸ்ல இப்படி சுத்துறதுனால என்ன ஆகும், இதுல ஒரு ரொட்டேஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்கும், பாடி சுத்திக்கிட்டே இருப்பான். ரைட், அப்படி சுத்த அந்த ஏரியா மாறிக்கிட்டு இருக்குமா என்ன? இல்லையே, மாறவே மாறாது. அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் சுத்த அது மாறவே மாறாது. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல circular wire itself is rotating, அதுவே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அண்ட் area under the magnetic field, whatever may be the area under the magnetic field B vector, it remains constant. okay, and what is the value of flux? Flux is BA cos theta from the very first episode நமக்கு தெரியும். இப்போ இந்த ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா தான் இருக்கு, வேற எந்த ஃபேக்டர்ஸும் சேஞ்ச் ஆகல. அப்ப flux வந்து there is no change, அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். flux வந்து சேஞ்ச் ஆகல அப்படின்னா இந்த ஃபாரடே கிட்ட கேட்டு ரைட் பண்ணு. ஃபாரடே சார் பயங்கரமா தூங்குறாருமா, சரியான குவாரட்டை தூங்கிட்டு இருக்காரு, வேலைக்காவது. டைம் ஆயிடுச்சு இல்லம்மா, 12 தாண்டிடுச்சு. பாவம் மனுஷன் தூங்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டாருன்னு கூட தெரியல, நான் கேட்கவே இல்லை அவர்கிட்ட. நல்ல மனுஷமா, நிறைய விஷயங்கள் பிசிக்ஸ்க்கு செஞ்சிருக்காரு. சரி, அவர் சொன்னதை இப்போ நான் கன்வே பண்ணிடுறேன் உங்களுக்கு. என்னன்னா, ஃப்ளக்ஸே இங்கே சேஞ்ச் ஆகல,
ஸோ ஃப்ளக்ஸிங்கு சேஞ்ச் ஆகாததுனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ் வில் பி ஈக்குவல் டு 0. ஓகே, எஸ், இந்த கொஸ்டின் இட்ஸ் பேஸ்ட் ஆன் நம்ம ஃபாரடேஸ் லா. ஃபாரடே தான் சொல்லியிருக்காரு, அதாவது ஃப்ளக்ஸ் வந்து ஷுட் சேஞ்ச். ஃபாரடேஸ் லா நம்மால் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நம்மால் that is flux should change with respect to time. அப்பதான் வந்து உங்களுக்கு EMF இன்டியூஸ் ஆகும், அப்பதான் EMF கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் இங்கே சேஞ்ச் ஆகலைல்ல, ஸோ இங்கே சேஞ்ச் ஆகாதனால EMF எதுவுமே இன்டியூஸ் ஆகாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஃபாரடே தான் ஹீரோ. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 0. தேங்க்யூ. ஆன்சர் ஆப்ஷன் டி. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே அதிரடி. எஸ், ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 13. ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓஜியில் கேட்டிருக்காங்க. ஓஜி 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 என் ஜீவன் ஃபாரடே ஜி. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஒன் போகலாம். எழுந்துட போகிறேன் நம்மளால. ஓகே, கொஸ்டின் நம்பர் 14. ஓகே, கமிங் டு கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பிக்சரை பார்த்தோன்னே தெரியல உங்களுக்கு என்னது இது. This is the very 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 famous slider problem. You are absolutely right. Slider problem sir வந்து இதுக்கு ஒரு எபிசோடே நடத்திருக்கேன். அதோட பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான், எபிசோட கண்டினியூவேஷன் தான். ஓகே, ஸ்லைடர் ப்ராப்ளம் ரெஃபர் எபிசோட் நம்பர், if I'm right it is 5, right? எபிசோட் நம்பர் 5. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அப்படியே நீங்கள் வெளியில் போயிட்டு எபிசோட் நம்பர் 5ல போனீங்கன்னா இதை பற்றி சார் செம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் முடிச்சுட்டு கூட வரலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். As shown in the figure. Okay, so figureல காமிச்சிருக்கிற மாதிரி there is a metal rod which is making contact with the partial circuit. Okay, and it completes the circuit. பாருங்க, இங்கே தான் இந்த rod இருக்கு. So this is your rod. Okay, this is your rod. Now the circuit area is perpendicular to the magnetic field with the magnetic field value 0.15 Tesla. Okay, the resistance of the total circuit is like 3 ohms. Then the force needed to move the rod as indicated with a constant speed of 2 meter per second is. So நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ 0.15 டெஸ்லா. ஓகே, ராடுடைய லென்த் இங்கே கொடுத்துருக்காங்க. யூ கேன் see here length of the rod வந்து 50 centimeters, that is 0.5 meters. Velocity of the rod ஒரு 2 meter per second. ரெசிஸ்டன்ஸ் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 3 ohms. இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, they're asking us the force. அவங்க ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க, ஃபோர்ஸ் நீடட். ஓகே, ஸோ ஸ்லைடர் ப்ராப்ளம்ல சார் ஆல்ரெடி ஃபோர்ஸ்க்கு உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்லைடர் ப்ராப்ளமுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் சார் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுவா. ரிசல்ட்ஸ், ஒரு ஸ்லைடர் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கிறப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த மோஷனல் EMF ஞாபகம் இருக்கா? பழைய எபிசோட் பார்த்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். BLV, where B is the magnetic field, L is the length and V is the velocity. அடுத்தது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட்? எபிசோட் நம்பர் 5ல பாருங்க, 5 தான் நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க, மோஸ்ட்லி 5 தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்டியூஸ் கரண்ட் இஸ் EMF பை ரெசிஸ்டன்ஸ். EMF மேலே இருக்கு பாருங்க, BLV பை ரெசிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் R. அடுத்தது வாட் இஸ் திஸ் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? B ஸ்கொயர் L ஸ்கொயர் V பை R, ரைட்? ஸோ ஆக்சுவலாக நம்ம மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கரண்ட் கேரிங் ராட் ஆர் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் ஆயிருந்தா ஃபோர்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ பில் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரைட்? B இன்டூ இந்த கரண்ட் வந்து BLV பை R இன்டூ L. ஸோ அப்படின்னு வருதா? கரண்ட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா கரண்ட் வந்து I இது வரைக்கும் பாருங்க, இந்த கரண்ட்டை தான் சார் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன் BLV பை Rன்னு. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் L ஸ்கொயர் V பை R. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்டும் கூட. சப்போஸ் பவர் கேட்டாங்க அப்படின்னா பவரோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. ஆல்ரெடி ஃபோர்ஸில் B ஸ்கொயர் L ஸ்கொயர் V பை R இருக்கு, இன்டூ இன்னொரு வெலாசிட்டி போட்டிங்கன்னா இது V ஸ்கொயர் ஆகிடும். சரிங்களா? ஸோ திருப்பி சொல்கிறேன், எபிசோட் நம்பர் 5ல சார் இதெல்லாம் டீட்டெயில்டாக டிரைவ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ரைட்? இன்ஃபேக்ட் BLVலாம் சார் டிரைவ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் அந்த ரிசல்ட் எங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க அவங்க. ஸோ எனக்கு ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதை பாருங்க, ஃபோர்ஸ் நீடட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃபோர்ஸுக்கு டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், B ஸ்கொயர் L ஸ்கொயர் V பை R.
பியோட வேல்யூ 0.15, அது ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். லென்த்தோட வேல்யூ 0.5, அதையும் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். வெலாசிட்டி 2 பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 3. ஸோ எனக்கு இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஆன்சர் it will be equal to 0.15 into 0.15. okay, 0.5 is 1/2. so அந்த 1/2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் 1/4. 1/4 into 2, ஆல்ரெடி டினாமினேட்டர் ஒரு 3 வேறு இருக்குது. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் இல்லைமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 0.15 into 0.15 இங்கே இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் 225 15 into 15. ஓகே, இங்கே 2 டெசிமல் இங்கே 2 டெசிமல் இருக்கா? ஸோ அது வந்து 10⁻⁻4 ஆகிடும். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ அது வந்து 3 2s are 6 ஆகிடும் உங்களுக்கு. ஸோ by 6. ஓகே, ஸோ 225 divided by 6, 225 by 6. ஸோ 3 times 18 போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 45. ஸோ நீங்கள் 7 times you can go for 42. அப்புறமா 3.5 வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு 37.5 into 10⁻⁻4 நியூட்டன். ஜென்ரலாகவே டெசிமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ டிஜிட்க்கு அப்புறம் தான் வைப்போம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 37.5 ஒரு டெசிமல் லெஃப்டில் தள்ளிடுங்க. ஒரே ஒரு டெசிமல் மட்டும் லெஃப்டில் தள்ளினீங்க அப்படின்னா, ஒரு டெசிமல் மட்டும் இப்படி லெஃப்டில் தள்ளினீங்கன்னா you will be getting 3.75. 3.75 into 10⁻⁻4 இருந்தது 10⁻⁻3 ஆகிடும். இஸ் தி ஆன்சர். 3.75 into 10⁻⁻3 நியூட்டன்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் 3.75 into 10⁻⁻3 நியூட்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க. இட்ஸ் present in the first option. So which means இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3.75 into 10⁻⁻3. 3.75 into 10⁻⁻3 newtons is the right answer for this question number 14. Thank you. Moving on to the next question, question number 15. So it's a neat question, okay, and it reads as, you have a long solenoid. Or a long solenoid irukku. This long solenoid is having a diameter of 0.1 meters and it is having 2 into 10⁻⁴ turns per meter. ஓகே, ஸோ நம்மளுக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ஆஸ் 0.1 meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் மீட்டர்ஸ், அதாவது ஸ்மால் என், இது வந்து ஸ்மால் என்னோட வேல்யூ அதுவும் கொடுத்துருக்காங்க. அட் தி சென்டர் ஆஃப் த சொலினாய்டு there is a coil of 100 turns. என்னோட வேல்யூ அந்த காயில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இவ்வளோ அண்ட் அந்த ரேடியஸ் 0.01 meters. It is placed with its axis coinciding with the solenoid axis. Okay. Yes, அந்த உள்ள இருக்க காயிலோட ஆக்சிஸும் solenoid ஆக்சிஸும் ஒரே மாதிரி coincide ஆகுது. Current in the solenoid reduces at a constant rate to 0 ampere from 4 ampere. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிஷியலாக இருந்த கரண்ட் வந்து 4 ஆம்பியராம், ஃபைனலாக இருக்கக்கூடிய கரண்ட் வந்து 0 ஆம்பியராம். யோசிச்சு பாருங்களேன், ஃபைனலாக கரண்ட்டே இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா சார் சொல்லி கொடுத்துருக்கேன், சிசிசி கரண்ட் கேரிங் கண்டக்டர், கரண்ட் கேரிங் கண்டக்டர் தான் ப்ரொடியூசர்ஸ். சொல்லுங்க. வெரி குட். மேக்னெட்டிக் ஃபீல்டு, அவனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபைனல் கரண்ட் 0 ஆயிடுச்சுன்னா அதனால ஃபைனல் மேக்னெட்டிக் ஃபீல்டும் 0. மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு ஏரியா. மேக்னெட்டிக் ஃபீல்டே 0னா அப்போ ஃப்ளக்ஸோடைய வேல்யூவும் 0 ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது வந்து ஃபைனல் ஃப்ளக்ஸ். வாட் அபவுட் இனிஷியல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இனிஷியல் ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இனிஷியல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸோட ஃபார்முலா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு ஏரியா. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் இன்டு n போட்டுக்கலாம். கரெக்டாமா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? இட்ஸ் solenoid. solenoidக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோமா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த எபிசோட்லேயே, μ0 small n into I இல்லையா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இஸ் μ0 small n into I, ஓகே, இன்டு ஏரியா இன்டு n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு μ0 small n I a into n. ஆக்சுவலா ஒரு காயில் இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த காயில் எங்க இருக்கு? சொலனாய்டுக்குள்ள இருக்கு. ஓகே, ஒரு சொலினாய்டு இருக்கு, அந்த சொலினாய்டுக்குள்ள தான் அந்த காயில் இருக்கு. சொலினாய்டுல ஃப்ளக்சுவேட் ஆகிற கரண்ட் will be
சொலினாய்டில் ஃப்ளக்சுவேட் ஆகிற கரண்ட் will be able to produce a magnetic field. கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகுறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளக்சுவேட் ஆகும். அதை அனுபவிக்கிறதுலாம் யாருதுன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய காயில். எதுக்குள்ள இருக்கக்கூடிய காயில்? சொலினாய்டுக்குள்ள இருக்கக்கூடிய காயில். அதாவது சொத்தை சம்பாதிக்கிறதுலாம் அப்பா, அதை ஆண்டு அனுபவிக்கிறது குழந்தைங்க. அதே மாதிரி அதை சம்பாதிச்சதெல்லாம் அந்த கரண்ட்ல ஒர்க் பண்ணதெல்லாம் நம்ம சொலினாய்டில் தான் கரண்ட் எல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகுது. அதனால ப்ரொடியூஸ் ஆகிற வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கே, அது வந்து அதுக்குள்ள இருக்க காயிலுக்கும் கிடைக்குது. ஏன்னா காயில் அதுக்குள்ள இருக்கா. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு யாரால வந்தது? சொலினாய்டால வந்தது. எதுக்குள்ள வந்திருக்கு? அது உள்ள இருக்க காயிலுக்கு வந்திருக்கு. ஸோ ஏ வில் பி த ஏரியா ஆஃப் த காயில். ஏன்? அதுக்குள்ள தானே காயில் இருக்கு, அந்த காயிலோட ஏரியா. ஓகே. அண்ட் n அப்படின்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஃபார் த காயில். மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணது யாரு? சொலினாய்டு. ஏன்? சொலினாய்டில் தானே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. பட் அது எவ்வளோ ஏரியாவுக்கு அந்த ஃப்ளக்சுவேட்டிங் கரண்டால மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்திருக்கு? உள்ள இருக்க காயிலோட ஏரியாவுக்கு. எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு? உள்ள இருக்க காயில் இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? ஃப்ளக்ஸோட ஃபார்முலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா, n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு இன்டு n போட்டாச்சு. ஸோ B ஓட வேல்யூ மியூ நாட் ஸ்மால் n இன்டு I இன்டு ஏரியா இன்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, மியூ நாட் உடைய வேல்யூ வாங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 pi இன்டு 10 பவர் -7 இன்டு ஸ்மால் n கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்மால் n இதோ இருக்கு பாருங்க. ஸ்மால் n ஓட வேல்யூ 2 இன்டு 10 பவர் 4. ஸோ 2 இன்டு 10 பவர் 4 இன்டு கரண்ட். கரண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஆம்பியர் கரண்ட் இன்டு ஏரியா, காயிலோட ஏரியா pi r ஸ்கொயர். பை இன்டு ஏரியாவோட வேல்யூ pi r ஸ்கொயர். பை இன்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேடியஸ் வந்து 0.01 மீட்டர்ஸ். ஸோ பை இன்டு 0.01 த ஹோல் ஸ்கொயர் pi r ஸ்கொயர் இன்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100 டர்ன்ஸ். அதுவும் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 32 pi ஸ்கொயர் இன்டு 10 பவர் -5 வெபர்ஸ் கிடைக்குமா? இது இனிஷியல் ஃப்ளக்ஸ்க்கு. ஐ ரிப்பீட், ஃப்ளக்ஸோட ஃபார்முலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா, n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் இருக்கு சொலினாய்டுக்குள்ள. ஸோ அதனால இன்டு n போட்டுக்கணும். சொலினாய்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காயில் தான் ஃப்ளக்சுவேட்டிங் கரண்ட் இந்த சொலினாய்டு கொடுக்கக்கூடிய ஃப்ளக்சுவேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதனால ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்சுவேட் ஆகிற சேஞ்ச் ஆகிற ஃப்ளக்ஸ், அதனால கிடைக்கிற EMF, அதெல்லாம் அது உள்ள இருக்கக்கூடிய அந்த காயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சொந்தக்காரர் சொலினாய்டு. ஆனால் அது வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ளக்ஸு அந்த மற்ற எல்லா லொஸ்க்கும் யாருக்கு? உள்ள இருக்கக்கூடிய அந்த காயிலுக்கு. ஸோ இதெல்லாம் காயிலோட ரெஃபரன்ஸில் சார் எடுத்திருக்கேன். உள்ள இருக்கக்கூடிய காயிலோட ஏரியா இன்டு அதோடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். சொலினாய்டோட B ஓட வேல்யூ நம்மளுக்கே தெரியும். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம்ல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல தான் சார் சொல்லி கொடுத்தேன். மியூ நாட் ஸ்மால் n இன்டு I, அப்புறம் ஏரியா pi r ஸ்கொயர் ஃபார் காயில் இன்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, லெட்ஸ் see. இப்போ டைம் கொடுத்துருக்காங்க. டைமோட வேல்யூ யூ கேன் see here, this is happening in 0.05 seconds, right? If the resistance of the coil is 10 pi square ohms, okay, resistance கொடுத்துருக்காங்க. resistance R is equal to 10 pi square ohms. இது pi square கொடுத்துருக்காங்கம்மா. அப்பாடா, இந்த கொஸ்டின் எடுத்தவர் வந்து நல்லா இருப்பார். அவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து அவருக்கு வந்து அடி வாங்குறது வந்து ஒரு நாள் தப்பிச்சிருவாரு. ஒரு பை ஸ்கொயர் கொடுத்துருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பை ஸ்கொயர் இருக்கு, அதனால கொஞ்சம் கேன்சல் ஆகும். அதனால தான் வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ தி காயில் இன் திஸ் டைம்? சார்ஜ் என்னன்னு கேட்குறாங்க, ரைட்? ஸோ ஆல்ரெடி சார் வந்து எபிசோட் 4லயே சார்ஜுக்கும் ஈட்டுக்கும் உங்களுக்கு ரிலேஷன் கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துக்குமே சார்ஜ் வந்து ΔΦ டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். ஞாபகம் இருக்கா? எபிசோட் 4லயே இருக்கு. அண்ட் ஹீட்டோட ஃபார்முலா என்னது? ΔΦ ஸ்கொயர் பை RT, ஸ்மால் t இஸ் டைம், ரைட்? இப்போ அவங்க சார்ஜ் தான் கேட்கறதுனால நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். Q is equal to ΔΦ by R, ரைட்? ΔΦ by R. ஸோ நான் வந்து Q is equal to ΔΦ, which is final minus initial, அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச். ஸோ அந்த மேக்னிடியூட் மட்டும் சார் எடுத்துக்கிறேன். ஃபைனல் 0 மைனஸ் இனிஷியல் தோ இருக்கு,
அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு போடுறப்ப வெறும் 32 பை ஸ்கொயர் into 10 power minus 5 வரும். ரெசிஸ்டன்ஸ் தோற்காம பாருங்க 10 பை ஸ்கொயர். ஓகே, இந்த 10 பை ஸ்கொயர்னு கொடுத்தவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். பை ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 10 மேலே போயிடுச்சு அப்படின்னா you will be getting the answer as q is equal to 32. இந்த 10 மேலே போச்சுன்னா 10 power minus 6 ஆயிடும் into 10 power minus 6 coulombs. 10 power minus 6 is micro, so q is equal to 32 micro coulombs. பா, ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ். அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல டி தான் கரெக்ட் ஆன்சர், அது டி தான் அப்படின்னீங்கன்னா அவங்க நெகட்டிவ் தான் அப்படின்னு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும். 32 பை, சரிங்களா? பாருங்க, இந்த பை பொட்டலும் அதெல்லாம் இருக்கிறது போடாதீங்க. நம்மளுக்கு வெறும் 32 தான் கிடைச்சிருக்கு. ஸோ வெறும் 32 மைக்ரோ கூலும் எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஐ ஆஃபன் டெல் திஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து மிஸ்டேக் ஆகாம இருக்கணும்னா இப்போ இந்த கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர் பியா? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பியா? அப்படியே பார்த்துட்டு போயிடாதீங்க. ஓகே, எஸ், இது இல்லையா, இது இல்லையா, இது என்னடா அதே மாதிரி இருக்கு, ஓகே 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 இங்க பை இருக்கு அதனால தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் மட்டும் மற்ற ஆப்ஷன்ஸ் இல்லையான்னு செக் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈவன் நீங்க டி போட்டா கூட, எஸ் டி போட்டா கூட பி ஆப்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா என்னடா ஏதோ இந்த மாதிரி இருக்கு, ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு இன்னொரு கரெக்டாக பார்ப்பீங்க. ஸோ தட் நெகட்டிவ்ஸ் கம்மி பண்ணலாம். ஏன்னா ஒரு குவாலிட்டியான கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு அதை பபிள் பண்றதுலையோ இல்லை அதை டிக் பண்றதுலையோ மிஸ்டேக் பண்ணீங்கன்னா இட் ஹர்ட்ஸ், இட் ரியலி ஹர்ட்ஸ். அதனால தான் சொல்றேன், சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியல் கரண்ட் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து இனிஷியல் ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா ஃபார் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு nலாம் போட்டு ஃபைனல் கரண்ட் 0, அதனால அந்த ஃபைனல் மேக்னெட்டிக் ஃபீல்டும் 0 போட்டு ஃப்ளக்ஸும் 0 போட்டுக்கிட்டோம். அப்புறம் q is equal to del phi by r யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். கிளியர்? கொஸ்டின் நம்பர் 15 இஸ் சால்வ்ட். ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 15 நம்ம முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா we are getting into this another superb question, that is our question number 16. And இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எய்ம்ஸ் கொஸ்டின், ரைட்? ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மருத்துவ சயின்சஸ், எக்ஸாக்ட்லி ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், நம்ம எய்ம்ஸ். லெட்ஸ் கோ ஃபார் இட். ஸோ கொஸ்டின் நம்பர் 16 reads as shown in the figure. See this figure here. So என்னையா இது ஃபிகர்? சரி, ஓகே விடுங்க. As shown in the figure, two vertical conducting rails are separated by a distance of 1 meters are placed parallel to the z axis. Okay, right. இப்போ என்னவா இவங்களுக்கு, இவங்க லென்த்தோட வேல்யூ 1 மீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர், பிளேஸ் parallel to the z axis. Okay, at z is equal to 0, கெப்பாசிட்டர் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.15 farads. Okay, it is connected between the rails and a metal rod of mass 100 grams. Okay, ஸோ மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 100 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 0.1 kg. ஸோ 100 கிராம்ஸ். ஸோ நான் வந்து SI யூனிட்டில் மாற்றிக்கிறேன், 0.1 kg. Now it's placed across the rails and it slides down along the rails. If a constant magnetic field of 2 Tesla exists, magnetic field கொடுத்துருக்காங்க, it is 2 Tesla, it exists perpendicular to the plane of the rails, then what is the acceleration of the rod? What is the acceleration of the rod? Okay, g வந்து 9.8 தான் எடுக்கணும். 10லாம் எடுத்தீங்கன்னா கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்காங்க, கொஸ்டின்ல மிரட்டி இருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ நம்ம ஆக்சலரேஷன் ஆஃப் த ராடை கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் அன் ஆசம் கொஸ்டின் அக்கார்டிங் டு மீ. ரொம்ப திங்கிங் ஸ்கில்ஸ் ஜாஸ்தியாக தேவைப்படும், தாட் ப்ராசஸ் அதிகமாக தேவைப்படும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? இந்த ராடு வந்து கீழே விழுவான், கண்டிப்பாக கீழே ஒருத்தர் இருப்பான். யாரு? நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வெயிட் mg இருப்பான் கண்டிப்பாக. அவன் இவன் கீழே மூவ் ஆகிறான் பாருங்க, கீழே ஆக்சலரேட் ஆகுது. ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழே ஆக்சலரேட் ஆகுது. mg தான் கண்டிப்பாக லார்ஜர் ஃபோர்ஸ். ஐ எம் ஷோர் அபவுட் திஸ். ஏன் mg தான் லார்ஜர் ஃபோர்ஸ்? ஏன்னா இது கீழே ஆக்சலரேட் ஆகுதுல்ல. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. அந்த ஃபோர்ஸ் வந்து ஈவன் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆனா கூட அந்த ஃபோர்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிக்கணும். அது கண்டிப்பாக ஐம் ஷோர் தட் இட்ஸ் a smaller ஃபோர்ஸ். ஏன்னா சப்போஸ் அது லார்ஜர் ஃபோர்ஸாக இருந்திருந்தால் இந்த ராட் மேலே மூவ் ஆயிருக்கும். நான் கமிங் டு த பாயிண்ட், இந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? இட்ஸ் a current carrying rod and we very well know that a current carrying rod or a conductor, it's placed in the பாருங்க magnetic field கொடுத்திருக்காங்க. current carrying conductor placed in a magnetic field.
it will 100% experiences a force. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வர பர்பெண்டிகுலராக உள்ளே போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த தீட்டாவுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வித் ராட் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்னதுமா, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம்லேருந்து படிச்சுட்டு வரும். நான் நடுவில் எல்லாம் கூட எபிசோட்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ பில் சைன் தீட்டா சைன் 90. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு பிஐஎல் வந்துடும். வாட் இஸ் ஐ? ஐ இஸ் கரண்ட். அண்ட் வாட் இஸ் கரண்ட்? Current is dq by dt, charge by time. கரெக்டா? சார்ஜ் பை டைம். ஓகே, வாங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். F is equal to B into d by dt of charge. What is the formula for charge? Charge Q is equal to CV. ஏன் எனக்கு CV அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ கெப்பாசிட்டர். இதோ பாருங்க, கெப்பாசிட்டர் இருக்கு. கெப்பாசிட்டர் அப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லாம் படிச்சிருக்கோம்ல, Q is equal to CV. What is the V here? V is equivalent to EMF. And since the rod is moving, this EMF has to be the motional EMF. Motional EMF ஓட ஃபார்முலா என்னது? BLV. ஸோ நிறைய கால்குலேஷன்ஸ் இங்கே இன்வால்வ் ஆகுது. சரி, என்ன பண்ணுறேன்னு பாருங்க, நல்லா லெசன் பண்ணுங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு B இன்டூ டி பை டிடி ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இன்டூ V. Vன்றது மோஷனல் EMF. It is equivalent to EMF, motional EMF, which is BLV. Let me write it down here, BLV. Mind you, L இங்க தனியா இருக்கு, பாட்டு தனியா இருக்கட்டும், அந்த L தனியா இருக்கட்டும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட், B ஒரு கான்ஸ்டன்ட், L ஒரு கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி மட்டும் தான் உள்ள இருக்கா. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா F is equal to B வெளியில இருக்கட்டும். ஓகே, B இந்த B ஆல்ரெடி வெளியில இருக்கா, உள்ள இருந்து வர ஒரு CBL வருது. ஆல்ரெடி இங்கே எல் வேறு ஒருத்தர் இருக்கு, அவனையும் போட்டுக்கலாம். அப்போ உள்ள இருக்கிற ஒரே டேர்ம் வி. ஸோ டி பை டிடி ஆஃப் வி. வாட் இஸ் டிவி பை டிடி மக்களே? 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன். இல்லை இப்போ தான் 11th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மேபி நான் சும்மா தான் சார் பார்க்க வந்தேன் 12th சிலபஸ் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ஓகே 11th வரும்ல, ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி ஆக்சலரேஷன். ஆஹா, அப்போ எனக்கு கடைசி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 2b இருக்கா, ஸோ b ஸ்கொயர், 2l இருக்கு, l ஸ்கொயர், ஒரு c இருக்கு. cனா கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. அந்த c அந்த ஜெனரல் c கிடையாது, இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். பட் திஸ் இஸ் கெப்பாசிட்டன்ஸ் c. கெப்பாசிட்டன்ஸ் என்னங்க, கெப்பாசிட்டர் இருக்குல்ல. ஸோ c ஓகே, c இன்டூ டிவி பை டிடின்னு என்ன எழுதுறேன், ஏ ஆக்சலரேஷன். அப்பாடா, ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்பா. b ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ca கா, b ஸ்கொயர் எல் ஸ்கொயர் கா, b ஸ்கொயர் எல் ஸ்கொயர் கா, b ஸ்கொயர் எல் ஸ்கொயர் கா. கண்டுபிடிச்சேன் ஸ்மாலர் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சேன். இந்த வந்துட்டு பாருங்க, இந்த ஸ்மாலர் ஃபோர்ஸ் இருக்கான்ல, இவன் வந்து b ஸ்கொயர் எல் ஸ்கொயர் கா. லிட்டில் பிட் ஆஃப் நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் நோ. நம்ம நியூட்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நியூட்டன் சாவறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனாரு, என்னன்னா ஒரு லார்ஜர் ஃபோர்ஸ் கீழே ஸ்மாலர் ஃபோர்ஸ் மேலே இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆக்சலரேஷன் ஆகிறப்போ the net force, that is the larger force minus the smaller force, net force is equal to ma. Larger force is mg minus smaller force is b square l square ka is equal to ma. Okay, is equal to ma. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சலரேஷன் டேர்ம்ஸ் மட்டும் ஒரு செட் கொண்டு வந்துருங்க. ஸோ வில் பி ஹேவிங் mg is equal to, இந்த மைனஸ் டேர்ம் அங்கே கொண்டு போயிடலாம், ma plus b square l square c. அதில் ca, அதில் a மட்டும் காமனாக எடுத்து மிச்சதெல்லாம் இங்கே கொண்டு வந்துருங்க. RHSல a காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு m plus b square l square c இருக்கும் is equal to a. நான் இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் வாங்க. வாட் இஸ் த மாஸ்? மாஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? மாஸ் யூ கேன் சி here 0.1 kg, மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2 டெஸ்லா, கெப்பாசிட்டன்ஸ் 0.15 ஃபாரட், அதெல்லாம் போட்டுக்குவா. மாஸ் வந்து 0.1, ஜி வந்து 9.8 தான் எடுக்கணும். 10 எடுத்தீங்கன்னா கையக்கால உடச்சிருன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்லேயே. ஓகே, அடுத்தது மாஸ் உடைய வேல்யூ 0.1 ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு உடைய வேல்யூ 2 டெஸ்லா கொடுத்துருந்தாங்க. 2 தானே கொடுத்துருந்தாங்க, லெட் மீ செக், அப்புறம் தப்பாக போட்டு போகிறேன். 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஸ்கொயர்னால 2 ஸ்கொயர் இன்டூ லென்த். ஸோ லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா the length was given as 1 meter. ஸோ அதனால் அது 1 square into capacitance which is 0.15 கொடுத்துருந்தாங்க is equal to acceleration. I am super excited to get the answer. Suppose இந்த ஆன்சர் மட்டும் வரல அப்படின்னா இப்போவே நான் லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டு தூங்க போகிறேன்.
அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டா, கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன், கரெக்டான ஆன்சர் வரும் மக்களே. ஓகே வாங்க பார்க்கலாம். 0.1 இன்டூ 9.8, 0.1 இன்டூ 9.8 0.98. ஓகே டிவைடட் பை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 இன்டூ 0.15. ஓகே தட் இஸ் 0.6. 0.6 is equal to acceleration. So you are getting 0.98 by 0.7. ஓகே இன்டூ 10 by 10 பண்ணீங்கன்னா கூட 9.8 by 7. 9.8 by 7 is 1 point something, 1.4 approximately. எங்க இருக்கு பாருங்க, answer option B ல you have 1.4 meter per second square. According to me definitely a challenging question. Okay, it's not difficult. I don't use this term as difficult. It's a good question. It's a challenging question. நிறைய கான்செப்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது? ஓகே உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன நாலேஜ்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு போட முடியும் இந்த கொஸ்டினை. நாலேஜ் எதுலலாம் உங்களுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னா, ஒன்று எஃப் இஸ் ஈக்குவல் டு பில் சைன் தீட்டா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ஐ இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். மூணாவது சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் இன்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நாலாவது அந்த வின்றது மோஷனல் இஎம்எஃப் அண்ட் மோஷனல் இஎம்எஃப் உடைய ஃபார்முலா இஸ் பிஎல் ஸ்மால் வி. இது வந்து இஎம்எஃப், இது வந்து வெலாசிட்டி, இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே அடுத்தது ஆக்சலரேஷன் டிவி பை டிடி அனதர் பேசிக், இது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ், லார்ஜர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷன் தெரிஞ்சிருக்கணும், சப்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும், மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் டிவிஷன் தெரிஞ்சிருக்கணும். சார் என்ன சார் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு 10 பட்டம் நல்லா இருக்கும்டா, ரவுண்டா 10. ஓகே ரைட், சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ரைட். ஸோ உங்களுக்கு வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு பில் சைன் தீட்டா, ஐ இஸ் ஈக்குவல் டிக்யூ பை டிடி, கியூ இஸ் ஈக்குவல் டு சிவி, மோஷனல் இஎம்எஃப் பிஎல்வி, ஆக்சலரேஷன் டிவி பை டிடி, லார்ஜர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகே திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே மன்னிச்சிருங்கோ ரைட் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி அன் இன்டர்டிசிப்ளினரி கொஸ்டின். இதுதான் நாங்கள் இன்டர்டிசிப்ளினரி கொஸ்டின்னு சொல்லுவோம். அதாவது மல்டிபிள் ஃபார்முலா, மல்டிபிள் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி போடுற மாதிரியான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் இன்னும் உங்கள் ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் யூ வில் பி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த குவான்டிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ ஆர் சால்விங். லைக் வெதர் ஹவு டிட் ஐ சால்வ் 100 MCQs, டிட் ஐ சால்வ் 200 MCQs, டிட் ஐ சால்வ் 501 MCQs, just like how I kept that moi for the akka vittu kalyanam. You will be thinking like that ra makkale. It shouldn't be like that. ஓகே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸ் குட் நம்பர் இருக்கணும், பட் அதில் குவாலிட்டியும் இருக்கான்றதை பார்த்துக்கணும். திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கரண்ட் கேரிங் ராட்னு தெரிஞ்சதுல, கரண்ட் கேரிங் ராட்ன்றதுனால அது மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வரும்னு சொல்லிட்டு பில் சைன் தீட்டா போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கரண்ட்டை டிக்யூ பை டிடின்னு போட்டு கியூ சிவின்னு போட்டு மோஷனல் இஎம்எஃப் போட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஓகே இது வரைக்கும் டன், தென் இட்ஸ் ஈஸி. லார்ஜர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தீஸ் மாடல் கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் 2 to 3 times. அரே ஓகே வேற கொஸ்டின் நம்பர் 16 டன் கிளியர். நெக்ஸ்ட் போகலாம். கொஸ்டின் நம்பர் 17 and it reads as your magnetic field of B is equal to 2t plus 4t square, small t is time. This is applied perpendicular to the plane of a circular wire. சர்க்குலர் ஒயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சர்க்குலர் ஒயருடைய ஏரியா would be pi into r square. pi r ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ சர்க்குலர் ஒயர்ன்றதுனால அதோட ஏரியா, பட் ஏரியா பேஸ்ட் கான்செப்டானு தெரியல. மோஸ்ட்லி ஃப்ளக்ஸ்னா ஏரியா வரும், நல்லா போட்டு வச்சுக்கிறேன். ஓகே அதர் ரேடியஸ் வந்து ஸ்மாலர். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஹியர் பிகாஸ் நீங்கள் கேபிட்டல் ஆர்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஏன்னா அவங்க கேபிட்டல் ஆருக்கு ரெசிஸ்டன்ஸ்னு டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டினில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ரைட். If all the units are in SI system of units, எல்லாமே SI unitsல இருந்ததுன்னா, then the electric charge that flows through the circular wire during t is equal to 0 to t is equal to 2 seconds is அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சார்ஜ் தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க. நம்மளுக்கு சார்ஜுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஓகே ஸோ முன்னாடி கூட போட்டோம். இந்த கொஸ்டின்னா கொஸ்டின் நம்பர் 15ல பாருங்க, சார்ஜ் Q is equal to del phi by r அப்படின்னு ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ சார்ஜோட ஃபார்முலா Q is equal to del phi by r, which is flux final minus flux initial divided by r. ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னதுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டூ ஏரியா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டூ ஏரியா. ஓகே ஃபைனல்
minus magnetic field into area, initial area constant தான் by resistance. magnetic field into area போடலாம் சார். முன்னாடியே சொல்லி கொடுத்தேன் cos theta term வேணாம், cos 0 1 ஆயிடும்னு சொல்லிட்டு முன்னாடியே சார் solenoid and அந்த circular coil எல்லாம் முன்னாடி நடத்தினப்பவே சார் அதை சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும், Q is equal to இங்கேருந்து நீங்கள் ஃப்ளக்ஸுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு ஏரியான்னு எழுதுறீங்களே, அந்த ஏரியாவை கொஞ்சம் வெளியே வாரியா அப்படின்னு கூப்பிடுங்க அவனை. ஏன்னா அவன் கான்ஸ்டண்டாக இருக்கான். BF மைனஸ் BI டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஏரியாவுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏரியாவோட ஃபார்முலா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஏன்னா கேபிட்டல் ஆர் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ். திருப்பி சொல்கிறேன், இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு சார் சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன், பல்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லுது நிற்காதீங்க. ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் ஆர்ன்றது என்னது, ரேடியஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கிளியர். ஸோ பை இன்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டு BF மைனஸ் BI டிவைடட் பை ஆர். வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யா 2t + 4t ஸ்கொயர். டைம் வந்து 0 செகண்ட்ஸ் இனிஷியல், அப்புறமா 2 செகண்ட்ஸ் ஃபைனல் வரைக்கும். ஸோ டைம் வந்து 0 செகண்ட்ஸ்லேருந்து டைம் 2 செகண்ட்ஸ் வரைக்கும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவங்க 2t + 4t ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. வாங்க இனிஷியல் கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 2 × டைம் 0 + 4 × 0 எல்லாமே 0. மண்ணோடு மண்ணாக சென்று விட்டது. BIயோட வேல்யூ 0பா. ஓகேவா? இங்கே பியோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 2t + 4t ஸ்கொயர். that is 2 into time value 2 plus 4 into time value பார்த்தீங்கன்னா 2 square, that is equal to 4 plus 16 and that is equal to 20. இதோட வேல்யூ 20 பா. ஸோ அப்போ Q என்ன கிடைக்கும் அப்படின்னா, Q is equal to, you will be getting the answer as pi r square into BF வந்து 20 Tesla. So 20 divided by capital R. 20 pi small r square divided by capital R. 20 pi small r square divided by capital R ன்றது ஆன்சர் ஆப்ஷன் B-ல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் B. Right? That's all about question number 17. Moving on to the next question. Question number 18. Question number 18 பார்த்தீங்கன்னா, எஸ் JNK செட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேட்டு இருக்காரு, நம்ம சேட்டு ஜி, அவர் ரெடி பண்ண கொஸ்டின். ஓகே, ஐ திங்க் இஸ் a physics teacher. let's go for it. Question number 18. என்னோட ஏதெல்லாம் போடாதீங்கன்னா கேட்க மாட்டாங்க. சரி, ஓகே விடுங்க வாங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 different coils have a self inductance. ஒன்று வந்து 8 mH மில்லி ஹென்ரி, இன்னொன்று வந்து 2 mH மில்லி ஹென்ரி. ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, current in one coil is increased at a constant rate. Now current is increased at a constant rate. Rate na with respect to time. Current is increased at a constant rate na current உடைய ரேட். ஸோ கரண்ட்னா I, அதோட ரேட் d/dt, இது கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்தாலே நம்மளுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சிருச்சு, di/dt வரணும், அப்புறம் L வரை கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி என்ன ஃபார்முலா இருக்கு நம்மளுக்கே தெரியும். we know that E is equal to minus L into di/dt. இந்த எபிசோட்ல தான் படித்தோம். நான் மாட் எடுத்துக்கிறேன் இந்த நெகட்டிவ் சைன் தூக்கிறதுக்காக. ஓகே, இந்த E இருக்கு இல்லையா, ஈனும் நம்ம சொல்லலாம், ஆர் கேபிட்டல் வியும் சொல்லிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது கேபிட்டல் விக்கு ஈக்குவலண்டா மோஸ்ட்லி இஎம்எஃப்னு நம்ம முன்னாடியெல்லாம் போட்டிருக்கோம். ரைட்? ஏன்னா இங்கே விலாம் டிஃபைன் பண்ணுறாங்க, அதனால தான் நான் வந்து இதை வின்னு எடுத்துக்கலாம்னு தோணுது. இப்போ இந்த di/dt கான்ஸ்டன்ட்னு தெரிஞ்சிடுச்சா, அப்போ இந்த E or V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L. அப்போ உங்களுக்கு V1/V2 is equal to L1/L2. ஸோ V1/V2 is equal to L1/L2. What is L1? 8 millihenry. What is L2? 2 millihenry. So there is 8 mH by 2 mH. ஸோ இதை நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது, V1/V2 ஆர் L1/L2 ஓட வேல்யூ 4ன்னு கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். The current in second coil is also increased at the same rate. அதே di/dt தான் கான்ஸ்டன்ட். At a certain instant of time, the power given to the two coils is same. Second clue. Already in the increase of constant rate ன்றது first clue. அதை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ power in the two coils is sameன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. This is the second clue we have. ஓகே, பவர் வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ பவர் சேம்னு சொல்லியிருக்காங்க. பவரோட ஃபார்முலா என்னது, பவர் P is equal to voltage into current or EMF into current. அது சேம்னு சொல்லியிருக்காங்க. சேம்னா என்னது, V1 I1 is equal to V2 I2. அப்போ V1/V2 என்னது, V1/V2 is equal to I2/I1. What is V1/V2? V1/V2 ஓட வேல்யூ 4. அப்போ V1/V2க்கு நீங்கள் 4ன்னு போட்டுக்கலாம். 4 is equal to I2 divided by I1.
அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு தாட் ப்ராசஸ். ஓகே, அடுத்தது at that time the current induced voltage and the energy stored in the first coil is current I1, okay, voltage V1, okay, energy is W1. Energy is W1. Now, corresponding values for the second coil is adeda with subscripts 2, I2, V2, W2. Then, so Wன்றது என்னது? Energy stored. எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? Inductance பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தது வரை inductance பத்தி பேசுறாங்க. ஸோ இப்போ energy stored பத்தி கேட்கறதுனால நல்லா கவனிங்க. அண்ட் நீங்க 4 ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர் W ஓட ரேஷியோ தான் கேட்கறாங்க. எல்லாத்துலயும் W2/W1 தான் கேட்டிருக்காங்க. ஸோ energy stored in inductor. Okay, energy stored in inductor. So this is your third clue that எல்லாமே W2/W1 தான் கேட்டிருக்காங்க. எவ்ரிதிங் எல்லாமே பாருங்க W2/W1, 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 W2/W1 எல்லாமே அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் இட் as this is the third clue that நம்ம எனர்ஜி ஸ்டோர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னு 3 க்ளூ இருக்கு. ஓகேவா? ஸோ தேர்ட் க்ளூ சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் என்னதுமா? எனர்ஜி ஸ்டோர்ட் Wன்னு வச்சுக்க சொல்றாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு half L/I². கரெக்டாமா? half L/I², half கான்ஸ்டன்ட்னா கூட W is proportional to L/I². அவங்க W2/W1 கேட்குறாங்க. லெட்ஸ் கோ ஃபார் இட். W2/W1 is equal to L2/L1 into I2² because of the direct proportionality. Now, what is L2/L1? L1/L2 4 ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப L2/L1 1/4 into I2/I1 the whole square. I2/I1 தோ இருக்காம பாருங்க. I2/I1 which is 4. பட் ஆனா இங்க ஸ்கொயர்ல இருக்கிறதுனால got to be 4 square. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு W2/W1 is equal to 4 என்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ 4 என்ற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். W2/W1 is 4. W2/W1 4 எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. W2/W1 is equal to 4ன்னு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆனால் ஒரு விஷயம் கிளியரா சொல்லிடுறேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய வாட்டி சொல்லுவேன். இப்போ 4 இருக்கு அண்ட் 1/4 இருக்கு அப்படின்னா உங்க கழுத்துல கத்தி வச்ச மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆனா கூட பலாப்பழ மாதிரி போட்டுரும். ஓகே, ஸோ எப்பவுமே 4 இருக்கு 1/4 இருக்கு, 2 இருக்கு 1/2 இருக்கு, 2/3 இருக்கு 3/2 இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா 1 டைம்க்கு 2 டைம்ஸ் டெஃபினட்டா செக் பண்ணிடுங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? 1 டைம்க்கு 2 டைம் டெஃபினட்டா செக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ரைட்? ஸோ W2/W1 that is equal to 4. 3 க்ளூஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் க்ளூ நம்மளுக்கு வந்து di/dt கான்ஸ்டன்ட் வச்சு சால்வ் பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ பவர் சேம். தேர்ட் க்ளூ எனர்ஜி ஸ்டோர்ட் ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும்னு ஆப்ஷன்ஸ் பார்த்து கண்டுபிடிச்சது. தட்ஸ் ஆல். அடுத்த கொஸ்டின் வரும். கொஸ்டின் நம்பர் 19. AIPMT All India Pre-Medical Test, the old name for NEET, AIPMT. So NEET question. The current I in the inductance is varying with time according to the plot shown in the figure. So you can see this current versus time graph inga kuduthirukanga. Which of the following is the correct variation of voltage versus time? So எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ஆல்ரெடி சார் சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில். ஒரு கிராஃப்ல இருந்து 2 விஷயம் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த குவான்டிட்டியையும் ஒய் ஆக்சிஸில் இருக்க அந்த ஐயையும் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க இந்த டீயையும் ஒன்று நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? டிவைட் பண்ணிங்கன்னா ஸ்லோப் கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏரியா கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? வோல்டேஜ் வேணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வோல்டேஜ்? வோல்டேஜோட ஃபார்முலா என்னது? ஐ அண்ட் டி எல்லாம் வச்சு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியல. E is equal to -L into di/dt. கரெக்டா? ஓகே, ஸோ இதுல இருந்து யூ கேன் சி தட் எல்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அவனை கூட நீங்க விட்டுறலாம். ஓகே, இங்க diனா இந்த கரண்ட் பை dt இந்த டைம் டிவைடட்ல தான் இருக்கு. ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் டு கோ வித் கான்செப்ட் ஆஃப் ஸ்லோ பிகாஸ் யூ ஆர் டிவைடிங். சரிங்களா? அப்போ ஈன்றது என்ன? EMF which is equivalent to voltage. ஸோ இது அப்படி வோல்டேஜ்க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு di/dtன்றது என்னது? ஸ்லோப். வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்லோப் ஆஃப் த கிராஃப்னு உங்களுக்கு வந்துடும். எப்படி வந்தது? இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதில் நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டுக்கிட்டேன். EMF உடைய ஈக்குவலண்ட் வோல்டேஜ் di/dtன்றது ஸ்லோப். ரைட்? ஸோ ஸ்லோப் தான் வரும்.
இப்போ நல்லா கவனிங்க சார், இங்கே நெகட்டிவ் சைன் இருந்தது சார், நீங்கள் ஏன் சார் அதை கண்டுக்கலையான்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஐம் நாட் வெரி இன்ட்ரெஸ்டட். ஏன்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ்னா கிராஃப் இனிஷியலாகவே நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் எல்லா கிராஃபோடைய இனிஷியல் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்குது, இனிஷியலாக எங்கேயுமே நெகட்டிவ்லேருந்து இல்லை. ஸோ அதனால் அவங்க மாட் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஓகே, மாட் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், மாட் எடுத்துக்கிறேன், ரைட்? ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த கிராஃப்ல இருந்து இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்லோப். ஸோ இதை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்லோப் எப்படி இருக்கு, இதுவும் சார் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் இப்படி மேலே போச்சுன்னா ஸ்லோப் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ பாசிட்டிவாக வரணும் அண்ட் கான்ஸ்டன்டாகவும் வரணும். செக் எங்க வந்து ஒரு பாசிட்டிவ் லைன் இருக்கணும் அண்ட் அது கான்ஸ்டன்டா இருக்கணும். இங்க லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது வேல்யூ. ஓகே, இன்னும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இங்கேயும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, ரைட்? இங்கே மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஓகே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கு அண்ட் அந்த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் கான்ஸ்டன்டாகவும் இருக்கு. ஏன் ஸ்லோப் பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்டாக இருந்தால் வோல்டேஜ்க்கு அப்படி ஈக்குவேட் பண்ணுறோம்? ஏன்னா ஸ்லோப்பும் வோல்டேஜும் இங்கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்தது இங்கே பாருங்க, செகண்ட் பார்ட் பாருங்க, இங்கே ஸ்லோப் எப்படி இருக்கு, டவுனில் போகிறதுனால நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட்ல இருக்கு. ஸோ அகைன் இங்கே கூட பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் ஆக்சிஸில் வந்துருச்சு பாருங்க, நெகட்டிவ்ல வந்துருச்சு, இங்கே கீழே நெகட்டிவ்ல வந்துருச்சு அண்ட் கான்ஸ்டன்டாக இருக்கு, நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட், ரைட்? ஸோ இங்கே நடுவில் பெட்டர் டாட்டர் லைன்ஸ் போட்டுக்கிட்டா பெட்டர். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே நியரஸ்ட் க்ளோஸ் நல்ல ஆன்சராக இருக்கு, க்ளோசஸ்ட் ஆன்சராக இருக்கு. ஸோ அதனால ஐ வில் கோ வித் ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது இந்த கிராஃபோடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சு கோயிங் வித் த ஃபோர்த் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. Moving on to the next question. That is the last question of this episode. Question number 20. என் ஃப்ரெண்ட் வந்துட்டாரு, பெஸ்ட் பெங்கால் பானர்ஜி. பானர்ஜி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இட். ஓகே, question number 20 reaches the current through the coil of a self-inductance L is equal to 2 millihenry is given by current தோ கொடுத்துருக்காங்க பாருங்க, t square into e power minus t. Okay, in time t, how long will it take for the EMF to be 0? அவங்க வந்து how long னா என்னது, டைம் உடைய வேல்யூ. ஓகே, EMF வந்து 0 ஆகிறதுக்கு எவ்வளோ டைம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ரைட்? ஸோ அகைன் EMF வச்சு தான் கேட்கறதுனால EMF ஓட ஃபார்முலா என்னதுமா, EMF E is equal to minus L into di by dt. என்ன மாட் எடுத்துக்கோங்க, மாட் is equal to L into di by dt. சரிங்களா? ஸோ எப்படியும் டிஐ பை டிடி வேணும். ஸோ அதனால இங்கே ஐ இருக்கு, அதுலேருந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுத்துக்குவா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் டேர்ம்ஸ் இருக்கு, டி ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் இருக்கு, டிஐ பை டிடி பண்ணுறப்ப அதுலேயும் டிஃபரன்ஷியேட்டிங் டி இருக்கு, இதில் இ பவரில் மைனஸ் டி இருக்கு. ஸோ ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுன்றதுனால இது யூவி டிஃபரன்சியேஷன். ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்களே, யூவி டிஃபரன்சியேஷனுக்கு ஆன்சர் யூவி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ். யூனா அப்படியே போட்டுருணும் அந்த யூவை, வி டேஷ்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும், வீனா அப்படியே போட்டுருணும் அந்த வியை, யூ டேஷ்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும். ஓகே, யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும். லெட்ஸ் கோ ஃபார் இட். இதை டிஐ பை டிடி சார் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுற பாருங்க, யூவி டெக்னிக், யூ வி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ். ஃபர்ஸ்ட் யூ அப்படியே போட்டுக்கோங்க, டி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க, இன்டூ வி டேஷ், இது வியா, இது டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும். வாட் இஸ் திஸ் வி, இ பவர் மைனஸ் டி, இ பவர் மைனஸ் டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் மைனஸ் டிஏ தான் வரும் திருப்பியும். ஆனால் பவரில் மைனஸ் டி இருக்கிறனால செயின் ரூல் அப்ளை பண்ணி இந்த மைனஸ் டியை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி மைனஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் அந்த டியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1 தான் வரும் with respect to டிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா. ஸோ இ பவர் மைனஸ் டி இன்டூ செயின் ரூல். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல சார் செயின் ரூல் கூட சொல்லி கொடுத்தேன், அதில் கூட செயின் ரூலா இல்லை ஒட்டியான ரூலான்னு கேட்டிருந்தேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறும்புக்கார குட்டி எறும்பு என்னோட ஸ்டூடெண்ட் ஒன்று எழுதிருக்கு கமெண்ட்ல, சார் இந்த கிளாஸ்ல நீங்க செயின் ரூல் சொல்லி கொடுத்துட்டீங்க, அந்த ஒட்டியான ரூல் எந்த கிளாஸ்ல சொல்லி தருவீங்க, வெயிட்டிங் இந்த நெக்ஸ்ட் எபிசோட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். 5 5 10 அவன் வாயில் இருக்கு ஒரு குத்து, ரைட் தென். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூ போட்டாச்சு, இது என்னன்னு கேட்டிங்கன்னா வி டேஷ், வி வந்து இ பவர் மைனஸ் டியா, இ பவர் மைனஸ் டி அப்படியே போட்டுட்டோம், டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அதே தான் வரும், இன்டூ செயின் ரூல் அப்ளை பண்ணி -1 போட்டிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன முடிச்சிருக்கோம், யூவும் வி டேஷும் முடிச்சிட்டோம். அடுத்தது ப்ளஸ்
VU dash வேற இருக்கா, Vனா அது அப்படியே போட்டுக்க வேண்டியதா, e power minus t ஒண்ணுமே பண்ண வேணாம், அது அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இன்டு U dash என்ன இருக்குன்னு பாருங்க, Uன்றது t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும், டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t. சரிங்களாமா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா எது காமனா இருக்கோ அதை நீங்க எடுத்துடலாம் வெளியில. ஸோ நீங்க UV dash பிளஸ் VU dash பண்ணிட்டீங்க. இப்போ dA by dt is equal to எது காமனா இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு t into e power minus t காமனா இருக்குமா? ஓகே, இதுலயும் t into e power minus t இருக்கு, இதுலயும் t into e power minus t இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து t into e power minus t எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கி என்ன வரும்னு பாருங்க, பாக்கி ஒரு மைனஸ் t தான் வரும். செகண்ட் டேர்ம்ல t into e power minus t எடுத்தீங்கன்னா +2 வரும். ரைட்? ஓகே, dA by dt ரெடி. அப்புறம் என்ன மசமசன் பேசிட்டு வாங்கோ அடுத்ததுக்கு போகலாம். ரைட்? இங்க dA by dt நாழியாரது சீக்கிரமா பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு அந்த ஐயர் சொல்ற மாதிரி இப்போ நானும் பண்றேன் பாருங்க. சீக்கிரம் dA by dt அழைச்சிட்டு வாங்கோ. சார் பார்ட் டைம் ஐயரா ஒர்க் பண்ணீங்களா? அட பாங்குவீங்களா, நான் எங்கடா ஐயரா ஒர்க் பண்ணேன், ஒரு ஐயரு ஒரு மஞ்ச கயிறு இதை பத்திலாம் விஎஸ்க்கு ஒண்ணுமே தெரியாதுடா மக்களே. வாங்க இந்த dA by dt எடுத்து இங்க போடுவோம். அப்ப ஆல்ரெடி ஈயோட வேல்யூ வேற என்னன்னு பாத்தீங்கன்னா ஈயோட வேல்யூ 0 இங்க போட்டுக்கலாமா? ஸோ ஈயோட வேல்யூ 0 is equal to L into dA by dt கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம t into e power minus t into minus t plus 2 கண்டுபிடிச்சிருக்கோமா? போட்டாச்சா? ஓகே, எஸ். இந்த L t e power minus t இந்த செட் கொண்டு வந்தா இங்க 0 இருக்கனால எல்லாம் 0 ஆயிடும். ஸோ அப்போ 0 is equal to minus t plus 2 மட்டும் தான் பாக்கி இருக்கும். ஸோ இது இந்த t இந்த செட் கொண்டு வந்தீங்கன்னா t is equal to 2 seconds. வாவ், t is equal to 2 seconds. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, t is equal to 2 seconds. ஆன்சர் ஆப்ஷன் B ல இருக்கு. இந்த क्वेश्चनக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் B. And our long lecture finally comes to an end. So I've given my best teaching you different concepts of self-induction and various different problems in EMI. நீங்க இதை ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு தேங்க்ஸ். கண்டிப்பா நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருந்திருப்பீங்க நம்புறேன், நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல நிறைய எஃபர்ட் போட்டு நடத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த லைக் பட்டன் அடிச்சு விடுங்க. அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ரெட் கலர்ல இருந்தா வேலைக்காகாது, அதையும் தட்டி விடுங்க. அப்புறமா உங்க ஃப்ரெண்டு யாரா இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த மொக்க ஜோக்ல நம்ம ஃபார்வர்ட் பண்ணி விடுவோம்ல, இதுலயும் நிறைய மொக்க ஜோக் தான் இருக்கு, அதனால இதையும் கொஞ்சம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ரைட்? ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைடு ஃபார் திஸ் லெக்சர். இன்னும் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் இருக்கு, அந்த ஃபைனல் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, take care. It's time to say wait. It's time to say மட்டும் தான் நான் சொல்லுவேன், கடைசியா பாய் அப்படின்றது நீங்க தான் சொல்லணும், நானும் சேர்ந்து சொல்றேன். It's time to say bye. Wow.